Okay, good evening to you all. Assalamu alaikum. வணக்கம். ஸோ இன்னைக்கு நாங்கள் இந்த ஆன்லைன் செஷன்ல 2வது நாள் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ அன்னைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 9 வரையான கேள்வியை இந்த 2020 பாஸ் பேப்பர்ல பார்த்தோம். அந்த அடிப்படையில் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து கடைசியாக நாங்கள் அந்த வில் கேள்வி நிகழ்ச்சி என்றால் என்னென்று சொல்லி மதிப்பீடு செய்தோம். இப்போ வில் கேள்வி நிகழ்ச்சி என்றது வந்து சரிவோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா தலைகீழ்படுத்தப்பட்ட சரிவை எடுத்துட்டு அந்த சரிவோட நீங்க 2 விலைகளுக்கும் 2 தொகைகளுக்கும் இடையிலான சராசரியை கண்டுதான் அந்த நிகழ்ச்சியை நீங்க மதிப்பீடு செய்வீங்க. அந்த அடிப்படையில் அதுக்குரிய சமன்பாடாக நாங்க சரிவு தர 2 விலைகளுக்கு இடைப்பட்ட சராசரி P1 P2 போட்டுவீங்க. என்னென்ன விலை தந்திருக்கிறாங்களோ அந்த விலைகளை கூட்டி 2ஆல பிரிக்கணும். அதே போல தொகைகள் 2ஐயும் கூட்டி அந்தந்த விலைகள்ல உள்ள தொகைகள் 2ஐயும் கூட்டி அதையும் 2ஆல பிரிப்பீங்க. பிரிச்சிங்கன்னு சொன்னா 2 விடை வரும். அப்ப இந்த விடையையும் இதுக்கு வார விடையையும் எடுத்துட்டு இது 2ஐயும் பிரிச்சு வார விடைய இந்த சரிவோட நீங்க சீராக்கம் செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கான நிகழ்ச்சி வந்து வரும். அன்றைக்கு நாங்கள் சாதாரணமாக அந்த நிகழ்ச்சியை மதிப்பீடு செய்தாலும் டைம் ஒன்று எடுத்தது. வில்கேடி நிகழ்ச்சின்றதை முதல்ல நாங்கள் கவனத்தில் கொள்ளாம செய்தபடியா நிறைய நேரம் நாங்கள் அந்த கேள்வியோட மினக்கிட வேண்டி போயிட்டுது. நான் பிறகு உங்களுக்கு இதுல சொல்லிட்டு டைம் போயிட்டு இருந்ததால அந்த விடையை வந்து உங்களோட குரூப்ல வந்து நான் ஷேர் பண்ணி இருந்தேன். பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, அப்ப இதுதான் அன்றைக்கு பார்த்த விஷயம். வில்கேடி நிகழ்ச்சி என்றது 2 விலைகள் 2 தொகைகளுக்கு இடையிலான நாங்க மதிப்பீடு செய்கின்ற நிகழ்ச்சி. அதுக்குரிய சமன்பாடு வந்து சரிவு. அதோட 2 விலைகளை கூட்டி 2ஆல பிரிப்பீங்க. 2 தொகைகளையும் கூட்டி அந்தந்த விலைகள்ல உள்ள தொகைகளையும் எடுத்து கூட்டி 2ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கான இந்த வில்கேடி நிகழ்ச்சி வந்து மதிப்பீடு செய்திருப்பீங்க. ஓகே, சரி. இப்ப நாங்க இன்றைய அம்சத்துக்கு வருவோம். இன்றைக்கு நாங்க 10வது கேள்வியை பார்க்கிறோம். குறித்ததொரு நாட்டில் ஒரு தேசிய நெருக்கடி நிலையின் போது தமது பெருந்தன்மையை வெளிப்படுத்தும் விதமாக அந்நாட்டு மரக்கறி உற்பத்தியாளர்கள் போட்டி சந்தையில் நிலவும் சமநிலை விலையின் 1/2 மடங்கு விலையில் நுகர்வோர் கொள்வனவு செய்ய விரும்பும் எந்த அளவினையும் நிரம்பல் செய்ய தீர்மானிக்கின்றனர். நடவடிக்கையின் விளைவாக அப்ப உங்களுக்கு தெரியணும், சந்தையிலே அரசாங்கம் தலையீடு செய்யும், வரி விதிக்கும், மானியம் வழங்கும், உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்கும், அதே போல குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்கும். உண்ட பாடத்துல 4 விஷயங்களை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. தரம் 12க்குரிய 3வது அலகு சந்தையில் அரசாங்கம் தலையிடுகின்ற விதம். அந்த அடிப்படையில ஒன்று வரி விதிக்கலாம், மானியம் வழங்கலாம், அடுத்தது உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையை விதிக்கலாம், அடுத்தது வந்து குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையை விதிக்கலாம். அப்ப அந்த அடிப்படையில அந்த செக்ஷனை வச்சு கொண்டுதான் இந்த 10வது கேள்வி கேட்டு கிடக்கு. குறித்ததொரு நாட்டில் ஒரு தேசிய நெருக்கடி நிலைமையின் போது தமது பெருந்தன்மையை வெளிப்படுத்தும் விதமாக அந்நாட்டு மரக்கறி உற்பத்தியாளர்கள் போட்டி சந்தையில் நிலவும் சமநிலை விலையின் 1/2 மடங்கு விலை என்று சொன்னா சாதாரணமாக ஒரு சந்தையில வந்து இது விலையாக இருக்கும், அதே சமயம் இது உங்களோட தொகையாக இருக்க போகுது. அப்ப இது உங்களோட சாதாரண கேள்விக்கோடு இடமிருந்து வரமாக சரிந்து செல்லும். காரணம் அன்றைக்கு நான் சொன்னான், வருமான விளைவும் பதிலீட்டு விளைவும். இது உங்களோட சாதாரணமான ஒரு நிரம்பல் கோடு. இந்த நிலையில தான் உங்களோட சமநிலை வந்து இருக்க போகுது. இது உங்களோட சாதாரணமான ஆரம்ப சமநிலை மட்டம். சரியா? இது ஆரம்ப சமநிலை மட்டம். அப்ப அவர் சொல்லியிருக்கிற கேள்வி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், சமநிலை விலையிலும் பார்க்க அரைவாசி குறைவான விலை. அரைவாசி விலை என்று சொன்ன 1/2 மடங்கு விலை என்றா இப்ப சமநிலை விலை 50 என்றா அதுல 1/2 மடங்கு விலை என்று எவ்வளவா இருக்கும்? 25 ரூபாய் விற்கிறார்ன்றதை நீங்க கருத்துல கொள்ளுங்க. 1/2 மடங்கு விலையில அவர் விற்பனை செய்கின்றார். அப்ப வெளிப்படுத்தும் விதமாக சந்தை நிலவும் சமநிலை விலையின் 1/2 மடங்கு விலையில் நுகர்வோர் கொள்வனவு செய்ய விரும்புகின்றார்கள். இப்ப நுகர்வோர் கொள்வனவு செய்ய விரும்புகின்றார்கள் என்றால் எந்த அளவினையும் நிரம்பல் செய்ய தீர்மானிக்கின்றனர். நுகர்வோர் கொள்வனவு செய்ய விரும்பும் எந்த அளவினையும் நிரம்பல் செய்ய தீர்மானிக்கின்றனர். அப்ப இந்த விடயத்துல நீங்க பாத்தீங்க என்று சொன்னா சமநிலை விலை 50ஆக ஆரம்பத்துல இருந்தால் அதை விட அரைவாசி குறைவானது ஒரு விலை என்றால் அது என்ன விலையாக இருக்கும்? உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையாக இருக்குமா? பிள்ளை குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையாக இருக்குமா? முதல்ல அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும்.
அதன்படி அரைவாசி விலை என்று நாங்கள் கருத்துல கொள்ளைகளை சமநிலை விலையிலும் பார்க்க குறைவாக ஒரு விலையை அவர் நிர்ணயிக்கின்றார் என்றால் அது உயர்ந்தபட்ச விலையா அல்லது குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையா என்பது தெரிஞ்சிருக்கணும். அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், என்ன விலையை அவன் இங்க நிர்ணயிப்பான்? உயர்ந்தபட்ச விலையா குறைந்தபட்ச விலையா? சமநிலை விலையிலும் பார்க்க குறைவாக விலை என்றால் என்ன விலை? கொஞ்சம் அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா எல்லாம் சாட் பாக்ஸ்ல சரி போடுங்க. இப்ப இந்த கேள்வியை வச்சுக்கொண்டு நீங்கள் இங்க பிரயோகிக்கப்பட்டது அரசாங்கத்தினுடைய தலையீடுகள்ல வரி விதிப்பா, மானிய நடவடிக்கையா, அல்லது உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையா, அல்லது குறைந்தபட்ச கட்டுப்பாடு விலை என்ற என்ன? நுகர்வோனுக்கு நன்மை அளிக்காத சந்தர்ப்பத்தில சந்தையில் அரசாங்கம் தலையீடு செய்து அந்த நுகர்வோனுக்கு நன்மையை அளிக்கும் முகமாக சமநிலை விலையிலும் பார்க்க உயர்வான ஒரு குறைவான ஒரு விலையை அரசாங்கம் நிர்ணயிக்கும். அதை சொல்லுவார்கள் உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. இந்த விலைக்கு மேல சந்தையில பொருட்களை விற்க முடியாது என்று சொல்லி நுகர்வோன் நன்மை கருதி ஒரு விலையை நிர்ணயிப்பார். சரியா? அதான் உயர்ந்தபட்ச விலையில அரசாங்கம் தலையீடு செய்யும் என்று சொன்னால் சமநிலையில தீர்மானிக்கப்பட்ட விலையானது உற்பத்தியாளனுக்கு நன்மை அளிக்கான்ற போது உற்பத்தியாளன் அல்லது நிரம்பலாளன் என்றும் சொல்லுவார்கள். நிரம்பலாளன் என்று சொல்றது உற்பத்தி செய்து வழங்குபவர். அப்ப அந்த உற்பத்தியாளனுக்கு நன்மை அளிக்காத ஒரு சில விலையிலும் பார்க்க உயர்வானதொரு விலையை சந்தையில அரசாங்கம் நிர்ணயிக்கும். அதை சொல்லுவார்கள் குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. சரியா? அப்ப 2 விதமான விலைகள் நீங்க படிச்சிருப்பீங்க. ஒன்று உயர்ந்தபட்ச விலை, மற்றது குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. நன்மை கருதியதாக இருக்கும். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சிலபஸ் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிள்ளைகள் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்களேன். உயர்ந்தபட்ச விலை, இப்ப இந்த 10வது கேள்வியில அவர் சொன்ன தலைப்பின்படி இங்க உயர்ந்தபட்ச விலை பிரயோகிக்கப்பட்டிருக்குமா அல்லது குறைந்தபட்ச விலை விதிப்பு பிரயோகிக்கப்பட்டிருக்குமா அல்லது வரி விதிப்பா, மானிய நடவடிக்கை? நாங்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு போவோம். தயவு செய்து அடி கேளுங்க. சொல்லணுமா? சொல்லலுமா? நெருக்கடிமையின் போது பெருந்தன்மை வெளிப்படுத்தும் விதமாக அந்நாட்டு மரக்கறி உற்பத்தியாளர்கள் போட்டி சந்தையின் நிலவும் சமநிலை விளைந்த அரைமடங்கு விலையில் நுகர்வோர் கொள்வனவு செய்ய விரும்பும் எந்த அளவினையும் நிரம்பல் செய்ய தீர்மானிக்கிறது. எந்த அளவையும் நிரம்பல் செய்ய தீர்மானிக்கிறோம் என்று சொன்னால் நுகர்வோன் இந்த விலையில இவ்வளவு என்ன விலை, குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையா, ஐடென்டிஃபை பண்ண இந்த விஷயம் காணும். கொஞ்சம் கதைகளின் 003 கொஞ்சம் மெசேஜ் ஒன்று பண்ணீங்கன்னா சரி. ஓகே. நிரம்பலாளன் பூர்த்தி செய்ய தயாராக இருக்கின்றார். நிரம்பல் செய்ய நிரம்பல் என்ற ஒரு நிலைமை உருவாக்கப்படும். எனவே அங்க விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு விலை குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. என்ன கட்டுப்பாட்டு குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. எனவே இந்த குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில கண்டிப்பாக குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையை சந்தையில் அரசாங்கம் விதிக்குமாக இருந்தால் அது சார்ந்து உற்பத்தியாளர் நன்மை அடைவான். நுகர்வோன்
நுகர்வோனை காட்டிலும் உற்பத்தியாளன் வந்து அதனூடாக நன்மை அடைவான். எனவே நுகர்வோன் மிகை வீழ்ச்சி அடையுமா, இதுல என்ன விளைவுகள் இருக்கும் கேட்டிருக்கிறேன். முதலாவது வந்து பொருள் மிகை வீழ்ச்சி அடையும். ஒரு உற்பத்தி சந்தையில வந்து அல்லது தளவிலை அல்லது இழிவலக பொருளாதார மிகை என்ன செய்யும் இல்லையா, வீழ்ச்சி அடையும். அதான் உண்மை. நீங்க இதை படிச்சீங்களா இல்லையா, அதை சொல்லுங்களேன். குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை, உயர்ந்தபட்ச விலை படிச்சீங்களா இல்லையா? சொன்னாதான் இந்த பேப்பர் செய்திகளும் ஓகே இருக்கும். ஜஸ்ட் ஒரு ரிப்ளை வந்துடுறாங்களே, ரிப்ளை பண்ணிக்கலாம். இல்ல சார், நீங்க கிரேட் 12 தானேமா? ஓ 13. ஓ கிரேட் 12. அடுத்தது அடுத்த அளவு அடுத்த 2 பேரும் என்ன மாதிரி நீங்க படிச்சீங்களா, உயர்ந்தபட்ச விலை குறைந்தபட்ச விலை என்று சொல்லி? கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்களேன். பண்ணத்தான் நான் ஓகே, யாரோட பண்ணிக்கிறாங்க. எஸ், 003 பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த அடிப்படையில ஒரு பிள்ளைங்க படிச்சிருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையில படிப்பிச்சுட்டு போறேன் கேள்விய. கிரேட் 12 காரர் வந்து நோட் பண்ணி எடுங்க. இப்போதைக்கு சொல்ற முக்கியமான விஷயங்களை நோட் பண்ணி எடுங்க. புதிய நாங்கள் உங்களுக்கான சந்தர்ப்பம் வரைக்கும் நான் சொல்றேன். சரியா? ஓகே. அப்ப சந்தையில வந்து அரசாங்கம் தலையீடு செய்யக்கிற வந்து ஒன்று வரி விதிக்கும், 2வது மானியம் வழங்கலாம், அடுத்தது வந்து என்ன செய்வார்கள், உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விதியை விதிப்பார்கள், அடுத்தது வந்து குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விதியை விதிப்பார்கள். சரியா? இப்ப இந்த 4 சந்தர்ப்பங்கள்ல வந்து சந்தையில வந்து பிள்ளைகள் அரசாங்கம் தலையீடு செய்யும். இதை முதல் நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. ஒன்று வரி விதி என்ன செய்யலாம், ஒன்று வரி விதிக்கலாம், மானியம் வழங்கலாம், அடுத்தது வந்து உயர்ந்தபட்ச விலை, அடுத்தது வந்து குறைந்தபட்ச விலை. சரியா? ஓகே. வரி என்றது வந்து எப்பொழுதுமே என்ன செய்யும், சந்தையில இருந்து அரசாங்கம் ஏன் வரிய விதிக்கு ஒரு பொருளின் மீது என்று சொன்னா, அரசாங்கம் தனக்கு தேவையான ஒரு வருவாயை ஈட்டிக் கொள்ளுதல், அரசாங்கம் தனக்கு தேவையான ஒரு வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்காக தான் பொருட்கள் மீது வரியை விதிக்கின்றது. சரியா? மானியம் என்று சொன்னா நுகர்வோனுக்கு உற்பத்தியாளனுக்கு அவனுடைய நன்மை கருதி அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற ஒரு கொடுப்பனவுதான் மானியம். உயர்ந்தபட்ச விலை என்றது வந்து சந்தையிலே அரசாங்கம் தலையீடு செய்யும் என்று சொன்னால், சந்தையில தீர்மானிக்கப்பட்டுள்ள விலை வந்து நுகர்வோனுக்கு பாதகமாக அமைகின்ற சந்தர்ப்பத்தில சந்தையிலே அரசாங்கம் தலையீடு செய்து சமநிலை விலையிலும் பார்க்க உயர்வானதொரு விலையை நிர்ணயிக்கும். அதை சொல்லுவார்கள் குறைவானதொரு விலையை நிர்ணயிக்கும். அதை சொல்லுவார்கள் உயர்ந்த பட்ச விலை அல்லது ஆகக்கூடிய விலை விதிப்பு திட்டம் இப்படியும் சொல்லுவார்கள். அடுத்த 2வது வந்து பாத்தீங்க என்று சொன்னா குறைந்தபட்ச விலை. குறைந்தபட்ச விலை என்றா என்னென்று பிள்ளைகள், சந்தையில அரசாங்கம் ஏன் தலையீடு செய்யும் என்று சொன்னா, உற்பத்தியாளனுக்கு வந்து இருக்கின்ற சமநிலை விலையானது, ஏற்கனவே உள்ள சமநிலை விலை உற்பத்தியாளனுக்கு நன்மை அளிக்காத சந்தர்ப்பத்தில சந்தையில அரசாங்கம் தலையீடு செய்து சமநிலை விலையை பார்க்க உயர்வானது ஒரு விலையை நிர்ணயிக்கும். இப்ப கிரேட் 13 அடிப்படையில தான் நான் இந்த கேள்வியை விளங்கப்படுத்திட்டு போறேன்னு உங்களுக்கு தெரியும் என்ற அடிப்படையில. அப்ப கிரேட் 12 வந்து நார்மலா நோட் பண்ணிடுங்க. இப்போதைக்கு வரி என்பது வந்து சந்தையில பொருட்கள் சேவைகளினுடைய பொருட்கள் சேவைகள் மீது அரசாங்கம் வரி விதிக்குமே என்று சொன்னா வரி வருமானத்தை அரசாங்கம் ஈட்டிக் கொள்வதற்காக அல்ல திரட்டிக் கொள்வதற்காக. மானியம் என்று சொல்வது வந்து உற்பத்தியாளர்களுடைய நன்மை கருதி அரசாங்கத்தால உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு கொடுப்பனவு. உயர்ந்தபட்ச விலை என்பது சந்தையில நுகர்வோன் நன்மை கருதி தீர்மானிக்கப்படுகின்ற ஒரு விலை. குறைந்தபட்ச விலை என்பது வந்து சந்தையில உற்பத்தியாளர்களினுடைய நன்மை கருதி தீர்மானிக்கப்படுகின்ற விலை. இந்த உயர்ந்தபட்ச விலையில் என்ன நடக்கும் என்று சொன்னால், சந்தையில கேட்க தயாரான அளவு என்று சொல்லப்படுகின்ற கேள்வி, வழங்க தயாரான அளவுன்னு சொல்லப்படுகின்ற நிரம்பல், இந்த உயர்ந்தபட்ச அளவில் விலையில வந்து கேட்க தயாரான அளவு வந்து கூடவாக இருக்கும், வழங்க தயாரான அளவு வந்து குறைவாக இருக்கும். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் எக்ஸஸ் டிமாண்ட் என்று சொல்வார்கள், மிகை கேள்வி நிலைமை உருவாகும். அதை நோட் பண்ணுங்க. உயர்ந்தபட்ச விதிப்பின் போது சந்தையில நுகர்வோனால கேட்க தயாரான அளவை விட வழங்க தயாரான அளவு வந்து குறைவாக இருக்கும். எனவே சந்தையில வந்து மிகை கேள்வி என்ற நிலைமை உருவாக்கப்படும். அதான் உயர்ந்தபட்ச விலை. குறைந்தபட்ச விலை என்றா என்ன நடக்கும் என்று சொன்னா, சந்தையில கேட்க தயாரான அளவை விட உற்பத்தியாளர் உற்பத்தி செய்து வழங்க தயாரான அளவு வந்து உயர்வாக இருக்கும். எனவே சந்தையில மிகை நிரம்பல் என்ற விஷயம் உருவாக்கப்படும். இஎஸ், அதாவது மிகை நிரம்பல். மிகை நிரம்பல் என்றால்
கேட்க தயாரான அளவை விட வழங்க தயாரான அளவு வந்து சந்தையில கூடவாக இருக்குது. ஆகவே சந்தையில மிகை நிரம்பல் என்ற ஒரு நிலைமை உருவாக்கப்படும். அப்ப உயர்ந்தபட்ச விலையில மிகை கேள்வி உருவாகும், குறைந்தபட்ச விலையில மிகை நிரம்பல் உருவாக்கப்படும். சரியா? இதை நோட் பண்ணி எடுங்க. விளங்கிச்சா பிள்ளைகள்? இது இவ்வளவு சொன்னது நான் வந்து இப்ப பாடத்தை முழுமையாக இங்க சொல்லிடாது. நான் இப்போதைக்கு இந்த பேப்பர் வழங்கப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி நோமலா உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரடக்ஷனை தந்திருக்கிறேன். சந்தையில அரசாங்கம் வரி விதிக்கும், மானியம் வழங்கும், உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையை விதிக்கும், குறைந்தபட்ச விலையை விதிக்கும். அந்த சந்தர்ப்பங்கள் இருக்கிற சில முக்கியமான விடயங்களை மட்டும் சொல்லியிருக்கேன். நோட் பண்ணிட்டீங்களா? விளங்கிச்சுதா? எஸ் அல்லது நோ? கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. விளங்கிச்சா? எஸ். விளங்கிடனா? நோ. ஓகே ஓகே, தேங்க்யூ. அப்ப நாங்கள் இப்ப கேள்விக்கு வரோம். ஸோ ஐ வில் ரேஸ் இட். வேகமா நாங்க பார்க்கணும். குறித்ததொரு நாட்டில அப்ப இந்த கேள்விக்கு வந்து சந்தையில வந்து கண்டிப்பாக இதுல குறைந்தபட்ச விலை தான் தீர்மானிக்கப்படும். குறைந்தபட்ச விலை என்று சொன்னா இங்க கண்டிப்பாக பொருளியலுடைய மிகை வந்து வீழ்ச்சி அடையும். இதுக்கு வந்து படங்கள் எல்லாம் இருக்கும். நான் இன்னைக்கு நீங்க படிச்சிருப்பீங்க. கிரேட் 12 காரர் படிக்க இல்லை. இப்போதைக்கு நீங்க நான் சொன்ன விஷயங்களை நோட் பண்ணா சரி. கிரேட் 12 அந்த அடிப்படையில பொருளியலாளருடைய மிகை வந்து வீழ்ச்சி அடையும், நுகர்வோன் மிகையும் வீழ்ச்சி அடையும், அதே சமயம் உற்பத்தியாளர் மிகையும் வீழ்ச்சி அடையும். ஆகவே பொருளியலாளருடைய மிகை வந்து என்ன செய்யும்? கண்டிப்பாக வீழ்ச்சி அடைவதாக இருக்கும். எனவே இதைத்தான் சொல்லுவார்கள். இந்த கேள்விக்கான விட ஓகேயா? இந்த கேள்வி கிளியரா? ஏன் இந்த கேள்விக்கு பொருளியல் மிகை வீழ்ச்சி அடைந்த என்று விளங்கிச்சுதான். சந்தையில வந்து குறைந்தபட்ச விலை அரசாங்கம் தீர்மானிக்குது. ஏனென்று சொன்னா கேட்க தயாரான அளவு எந்த அளவாக இருந்தாலும் அங்க வழங்க தயாரான அளவு அதுக்கு ஈக்குவலா இருக்குது. அப்ப கேட்க தயாரான அளவை விட வழங்க தயாரான அளவு கூடுதலாக இருக்கு. எவ்வளவு நீங்க கேட்டாலும் அதை உற்பத்தியாளர்கள் உற்பத்தி செய்து வழங்க தயாராக இருக்கிறார். எனவே சந்தையில மிகை நிரம்பல் என்ற ஒரு நிலைமை உருவாக்கப்படும். எனவே அங்க என்ன விலை திட்டம் இருக்கும் என்று சொன்னா குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை விதிப்பு. இது வந்து உற்பத்தியாளரின் நன்மை கருதி தீர்மானிக்கப்படுவது. அந்த அடிப்படையில இதுக்கு வந்து நீங்க கிரேட் 13 காரர் படிச்சிருப்பீங்க. அந்த படங்கள் எல்லாம் இருக்கின்றது. அந்த படத்தின் அடிப்படையில இங்க பொருளியலாளர்கிட்ட மிகை வந்து வீழ்ச்சி அடையும். இதைத்தான் இந்த பார்ட்மெண்ட்ல இந்நாள உங்களுக்கு இப்போதைக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. இது ஓரளவுக்கு விளங்கிச்சுதான். கிரேட் 12 ஸ்டூடெண்ட் தவிர நான் 13 கேட்கிறேன். கொஞ்சம் விளங்கிச்சுதான்? இந்த கேள்வி விளங்கிச்சுதான்? விளங்கினா அடுத்த கேள்வியும் வகையிலும் சரி. ஓமா இல்லையா? எஸ் அல்லது நோ? இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து முதலாவது பொருளியல் மிகை வீழ்ச்சி அடையும். சரி, நீங்க ரெஸ்பான்ஸோட தரல. சோ நான் அதை விளங்கிட்டு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி போவோம். ஒரு விலை மாற்றத்தின் வருமான விளைவு எதிர்கணியமாக இருந்தாலும் பதிலீட்டு விளைவு அதை விட பலம் வாய்ந்ததாக இருக்குமாயின் அப்பொருள். அப்ப இதை கொஞ்சம் மினக்கட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். அப்ப கொஞ்சம் கவனிங்க. உங்களுக்கு தெரியணும் வருமான விளைவுண்டா என்ன, பதிலீட்டு விளைவுண்டா என்ன. இந்த ரெண்டு விளைவுகளுமே இன்னத்திர தாக்கம் செலுத்தும் என்று சொன்னா பிள்ளைகள் ஒரு கேள்விக்கோட்டினுடைய இடதுபுற நகர்வு, அதாவது மேலிருந்து கீழாக இடமிருந்து பலமாக ஒரு கேள்விக்கோடு சரிந்து செல்வதற்கான காரணம்தான் என்ன? வருமான விளைவும் பதிலீட்டு விளைவு. இந்த வருமான விளைவு, பதிலீட்டு விளைவு, விலை விளைவு என்பனவற்றை அடிப்படையாக கொண்டு நாங்கள் பண்டங்களை வகைப்படுத்துறோம். என்னென்ன பண்டம்? சாதாரண பண்டம், இழிவு பண்டம், ஹிஃபன் பண்டம் என்று சொல்லி, அத்தியாவசிய பண்டம், ஆடம்பர பண்டம், இணைப்பு பண்டம், நிரப்பி பண்டம் என்று சொல்லி எல்லாம் நாங்கள் பண்டங்களை வகைப்பாடு செய்கிறோம். சரியா? அப்ப அதை கொஞ்சம் நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். 10வது கேள்வி நாங்க விட பார்க்க முதல் நாங்க கொஞ்சம் இந்த விஷயத்த கிளியரா பார்ப்போம். ஓகேயா? ஓகே. ஓகே பிள்ளையர், முதலாவது கவனிங்க. நெகிழ்ச்சி நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப நெகிழ்ச்சி படிச்சிருந்தீங்கன்னு சொன்னா அந்த நெகிழ்ச்சியில பாருங்க, முதலாவது பார்ப்போம். இந்த விலை வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியை பார்ப்போம். சரியா? வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி என்பது என்ன படிச்சிருப்பீங்க. வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி இதை நோட் பண்ணி எடுங்க. இது கண்டிப்பா தெரியணும். வருமானம் கேள்வி நிகழ்ச்சியின் குணகம் வந்து சகவாக இருந்தால் அது என்ன பண்டம், சயமாக இருந்தா என்ன பண்டம், பூச்சியமாக இருந்தா என்ன பண்டம் என்றதான் நான் இதை நோட் பண்றேன். சரியா? வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியின் குணகம், குணகம் என்றது இப்ப வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி 0.05.
சக சைபர் தசம் சைபர் அஞ்சு. அதைத்தான் நான் சொல்றது. சைபர் தசம் சைபர் அஞ்சுன்றது அந்த குணகம். சரியா? வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி நேர்கணியமாக இருந்தால் அது என்ன பண்டம், எதிர்கணியமாக இருந்தா என்ன பண்டம், பூச்சியமாக இருந்தா என்ன பண்டம், அதைத்தான் முதலாவது நாங்க நோட் பண்ண போறோம். இப்ப நேர்கணியமாக இருந்தால் அது என்ன பண்டம் இல்லையா? சொல்லுங்க பாப்பா. கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க. உங்கள்ட்ட தான் ஆன்சர் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் அதை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். நேர்கணியம் என்றால் என்ன பண்டம், எதிர்கணியம் என்றா என்ன பண்டம், பூச்சியம் என்றா என்ன பண்டம். நேர்கணியம் என்றா பிள்ளைகள் சாதாரண பண்டம். சரியா? வருமானம் சார் கேடு நிகழ்ச்சி நேர்கணியமாக இருந்தால் அது சாதாரண பண்டம், எதிர்கணியமாக இருந்தால் அது கண்டிப்பாக ஒரு இழிவு பண்டமாக இருக்கும். சரியா? இழிவு பண்டம். பூச்சியமாக இருந்தால் அதை நாங்கள் அத்தியாவசிய பண்டம் என்று சொல்றோம். அதே சமயம் நேர்கணியத்தை பிறகு நாங்கள் ரெண்டா பிரிப்போம். நேர்கணியத்துல ஒன்றை விட கூடவாக இருந்தால் அது ஆடம்பர பண்டம். என்ன பண்டம்? ஆடம்பரம். சரியா? நேர்கணியத்துல ஒன்றை விட குறைவாக இருந்தால் அது அத்தியாவசிய பண்டம். இதை நோட் பண்ணு. சரியா? கொஞ்சம் நோட் பண்ணுங்க பாப்போம். வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் நேர்கணியமாக இருந்தால் அது ஒரு சாதாரண பண்டம், எதிர்கணியமாக இருந்தால், இதெல்லாம் அடிக்கடி பார்ட் 1 கேள்வியில உங்களுக்கு சந்திக்கிற கேள்விகள். வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் நேர்கணியமாக இருக்கும் போது அது என்ன பண்டத்தை குறிக்கும், இது என்னன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சரியா? அப்ப அதுதான் நான் நோட் பண்ணிட்டு எழுதி கொள்ளுங்க. வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி நேர்கணியமாக இருந்தால் அது ஒரு சாதாரண பண்டம். ஓகேயா? அதுல நேர்கணியத்துல தமிழ்ல எழுதுங்க. நேர்கணியத்துல ஒன்றை விட கூட, இதுதான் ஒன்றை விட கூட. அதை நான் சும்மா குறியீட்டுல உங்களை போட்டு காட்டிக்கிறேன். ஒன்று இங்கான பெரிதண்ட அடையாளம் போட்டிருக்கிறேன். அப்ப ஒன்றை விட கூடவென்று இருந்தால் அது ஆடம்பர பண்டம். ஒன்றை விட குறைவென்று சொன்னால் அது அத்தியாவசிய பண்டம். அதைத்தான் அந்த குறைவென்ற அடையாளத்தை போட்டிருக்கிறேன். ஒன்றை விட குறைவாக இருந்தால் அத்தியாவசிய பண்டம். அப்ப நேர்கணியம் என்றா சாதாரண பண்டம். அந்த நேர்கணியத்துல ஒன்றை விட கூட ஆடம்பர பண்டம், ஒன்றை விட குறைவு அத்தியாவசிய பண்டம். எதிர்கணியம் என்றா இழிவு பண்டம், பூச்சியம் என்றது பிள்ளைகள் அத்தியாவசிய பண்டம். நோட் பண்ணிட்டீங்க? இது ஏதாவது விளங்காட்டி தயவு மெசேஜ் ஏதாச்சும் போடுங்க. எனக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணா மட்டும் தான் கிளாஸ் இன்ட்ரெஸ்டா போகும் பிள்ளைகள். முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது விளங்கிட்டு தானே சொல்லுங்க, அதை திருப்பி சொல்லணும்னாலும் சொல்லுங்க. கொஞ்சம் மெசேஜ் பண்ணீங்கன்னா இருக்கிற 2 பேர் தான் இருக்கீங்க போல. கொஞ்சம் ரிப்ளை ஒன்று தாங்களே. கிளாஸ்ல இருக்கீங்க தானே? விளங்கிட்டு சார். ஓகே. அப்ப இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணும். ஓகே? விளங்கிட்டுன்னு சொன்னபடியா எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. பிள்ளை இருந்தாலும் பரவாயில்ல பிள்ளை, கொஞ்சம் நீங்க என்னோட கழிச்சிங்களா தான் ரிப்ளை எனக்கு கிளாஸ் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போ. மிக முக்கியமான விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, 0.5 இது என்ன பண்டம்? வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் 0.5 இருக்கின்றது. இப்படிதான் கேள்வி வரும். பாஸ் பேப்பர்களை பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னுக்குள்ள பாஸ் பேப்பர்லாம் இப்படியான கேள்விகள் வந்திருக்கு. என்ன பண்டமா இருக்கும் பிள்ளைகள்? வேகமா ரிப்ளை தாங்க. அத்தியாவசிய பண்டம். பாப்போம். ஒரு ஆள் அத்தியாவசிய பண்டம். என்ன ஒரு ஆள் இருக்கிறீங்க தானே? மற்றவாண்ட ஆன்சர். எஸ், அவட ஆன்சர் சரி. அத்தியாவசிய பண்டம். இன்னொரு ஆள் இருக்கிறீங்களா? ஏன அத்தியாவசிய பண்டம் என்ற பிள்ளைகள் வடிவா பாருங்க. இதை சொல்லி கிடக்கிறது இதுக்கு முன்னுக்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லை. ஆகவே இதுக்கு முன்னுக்கு ஒரு இலக்கத்துக்கு முன்னுக்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லைன்னா பிளஸ் இருக்கிறது என்ற அர்த்தம். சக என்ற அடையாளம் இருக்கும். எனவே சக 0.5 நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் நேர்கணியமாக இருந்தால் இது கண்டிப்பாக என்ன பண்டம்? சாதாரண பண்டம். அதுலயும் என்ன பண்டம்? ஒன்றை விட குறைவான நிகழ்ச்சியாக இருந்தது. இது நிகழ்ச்சிக்குரிய பெருமதியா? ஒன்றை விட குறைவுதானே 0.5 பிள்ளைகள். ஒன்றை விட என்னவா இருக்கும்? குறைவாக இருக்கும். 0.5 ஒன்றை விட குறைவு. ஒன்றை விட குறைவு என்றால் நேர்கணியத்தில சாதாரண பண்டம், ஒன்றை விட குறைவு. ஆகவே இது ஒரு அத்தியாவசிய பண்டம். விளங்கிச்சுதா? எஸ் ஆனோ? குயிக்கா 11 போட்டீங்கன்னா சரி. நாங்க அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ரெண்டு விளங்காடி தயவு செய்து கேளுங்க. திருப்பி சொல்றேன். அடிக்கடி கேள்வியில சந்திப்பீங்க. பாஸ் பேப்பர்ல பார்த்தாலும் இருக்கும். 2015 17 பாஸ் பேப்பர்ல இருக்கு. எஸ் இட்ஸ் ஓகே. தேங்க்யூ. அடுத்தது கேட்போம். இப்ப இதை சொல்லுங்க. -0.875 இது என்ன பண்டம்?
வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் 0.875 காணப்படுகின்றது. ஆகவே இது என்ன பண்டம்? இழிவு பண்டம். ஓகே, தேங்க்யூ. இது இழிவு பண்டம். நான் சொல்லி இருக்கிறேன், வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியின் குணகம் எதிர்கணியமாக இருந்தால், இந்த பாருங்க, எதிர்கணியம், எதிர்கணியத்தினால போட்டு -5 தானே போட்டு கிடக்கு. ஆகவே இது ஒரு இழிவு பண்டம். சரி, வெரி குட். என்னதான் இதை போட்டுருக்காங்க பண்டம். ஓகே, தேங்க்யூ. அடுத்தது சொல்லுங்க. இல்ல, போடுங்க 2.05. சரியா? இதுல முன்னுக்கு பிளஸ், சில வேளை பிளஸ் போட்டு தருவாங்க, சில வேளை போடாமலும் தருவாங்க பிள்ளைகள். ஒரு இலக்கத்துக்கு முன்னுக்கு எந்த குறியும் இல்லைன்னு சொன்னா சக இருக்குன்னு அர்த்தம். அது அடிப்படை கணிதம். இதை சொல்லுங்க, இது என்ன பண்டம்? 2.05 என்ன பண்டம்? நேர்கணியம் என்றா அது சாதாரண பண்டம். நேர்கணியத்துல ஒன்றை விட கூட 2.05 என்றது பிள்ளைகள் ஒன்றென்ற பெறுமதியை விட என்னவா இருக்கும்? ஒன்றை விட 2.05 என்றது கூட. ஆகவே நேர்கணியம் முதலாவது பார்க்கணும், நேர்கணியமா மறையாண்டு பார்க்கும். எதிர்கணியமான பார்க்கணும். நேர்கணியம் என்றா பிளஸ், எதிர்கணியம் என்றா மைனஸ். ஓகே, நேர்கணியம் என்று சொன்னா இது பிளஸ், பிளஸ்ல இருக்குன்றபடி சொன்னா இது ஒரு கண்டிப்பாக ஒரு சாதாரண பண்டம். அதே சமயம் அது ஒன்றொன்றை இலக்கத்தை விட பெரிசாகத்தான் இருக்குது அங்க வந்த பெறுமதி. எனவே இது என்ன பண்டமா இருக்கும்? ஆடம்பர பண்டமாக இருக்கும். வெரி குட் இஸ்பா. ஓகே, அப்ப உங்களுக்கு இது விளங்கிட்டு தானே அர்த்தம். அடுத்த விஷயம் பாருங்க பிள்ளைகள். இது வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. அடுத்தது நாங்க பார்ப்போம் என்னன்னு சொன்னா குறுக்கு கேள்வி நிகழ்ச்சியை பார்ப்போம். சரியா? குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி நாங்கள் இங்கிலீஷ்ல CED என்று சொல்றது. முன்னுக்கு சொல்ல மறந்துட்டு, முதலாவது நாங்க படிச்சது வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. அதை ஆங்கிலத்துல YED என்று சொல்லுவார்கள். ஏன் Y என்று சொல்றது என்று சொன்னால், எக்கனாமிக்ஸ்ல ஈல்ட் என்று சொல்றது வருமானத்தை, YEILD ஈல்ட். சரியா? ஈல்ட் என்று சொல்றது. எனவே அதுக்குரிய குறியீடாக நாங்க Y பாவிக்கிறோம். ஈல்ட், எலாஸ்டிசிட்டி, டிமாண்ட். எலாஸ்டிசிட்டி என்றது நிகழ்ச்சி, டிமாண்ட்ன்றது கேள்வி. வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. எனவே ஈல்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் YED. சோ YED என்ற குறியீட்டை நீங்க ஞாபகம் வச்சுதான் சரி. ஈல்ட் என்றது தெரியாட்டியும் பரவாயில்லை. எப்படி வந்தேன்ட்டு உங்களுக்கு ஒரு அறிவுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். மற்றபடி உங்களுடைய எக்ஸாம்பிள் எல்லாம் நாங்கள் ஆங்கிலம் பிரயோகிக்கிறது இல்லை, இந்த குறியீடுகளை ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. ஓகே, இது நாங்க முதல் படித்த விஷயம். அதை நான் இப்ப உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இப்ப நாங்க அடுத்த பார்க்க போறோம் என்ன பிள்ளைகள்? CED. CED என்றா குரோஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். குரோஸ் என்றது குறுக்கு, குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி. சரியா? இப்ப முதல் பார்த்தா வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி. இப்ப பார்க்கிறோம் குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி. இப்ப குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி நேர்கணியமாக இருந்தா என்ன பண்டம், எதிர்கணியமாக இருந்தா என்ன பண்டம் சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். நேர்கணியம் என்றா என்ன பண்டமா இருக்கும்? சொல்லுங்க பாப்போம். படிச்சதை வச்சு சொல்லுங்க பிள்ளைகள், அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன். சரியா? குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி நேர்கணியமாக இருந்தால் அது என்ன பண்டம்? என்ன பண்டம் பிள்ளைய? அது ஒரு பதிலீட்டு பண்டம். நேர்கணியமாக, இதை நோட் பண்ணிடுங்க. இதெல்லாம் அடிப்படை கேள்விக்கு வர்றது. நேர்கணியம் என்று சொன்னால் பதிலீட்டு பண்டம். எதிர்கணியமாக இருந்தால் இணைப்பு பண்டம். இணைப்பு பண்டத்துக்கு மறுபேர் அண்டைக்கே சொல்லிட்ட, நிரப்பி பண்டம். சரியா? நிரப்பி பண்டம், இணைப்பு பண்டம் அல்லது நிரப்பி பண்டம் என்று சொல்லுவார். அப்ப குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி நேர்கணியமாக இருந்தால் பதிலீட்டு பண்டம், எதிர்கணியமாக இருந்தால் இணைப்பு பண்டம். இந்த நேர்கணியத்தை பிறகு இரண்டாக பிரிப்பார்கள். நேர்கணியத்துல ஒன்றை விட கூடியதென்றால் நெருங்கிய பதிலீடு, ஒன்றை விட குறைவென்றால் நெருக்கமற்ற பதிலீடு. இப்ப இந்த நேர்கணியம் இருக்குத்தானே பிள்ளையர்? இதை பிறகு நாங்க ரெண்டா பிரிக்கிறோம். வடிவா நீட்டா எழுதுங்க. நேர்கணியத்துல ஒன்றை விட கூட, ஒன்றென்ற பெறுமதியை விட இந்த குறுக்கு கேள்வி நிகழ்ச்சிக்குரிய பெறுமதி கூடவாக இருந்தால், ஒன்றென்ற இலக்கத்தை விட கூடவாக இருந்தால் அது நெருங்கிய பதிலீடு. தமிழ்ல எழுதுங்க, குறியீட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. சரியா? நெருங்கிய பதிலீடு. இதெல்லாம் அடிக்கடி கேள்வியில சந்திப்பீங்க. ஒன்றை விட குறைவாக இருந்தால் நெருக்கமற்ற பதிலீடு. ஒன்றை விட குறைவாக இருந்தால், ஒன்றை விட குறைவாக இருந்தால் அது நெருக்கமற்ற பதிலீடு. என்ன பதிலீடு? நெருக்கமற்ற, நெருக்கமற்ற பதிலீடு. சரியா? பதிலீடு. அதை நோட் பண்ணுங்க அழகா. திருப்பி சொல்றேன் பாருங்க.
குறுக்குகள் நிகழ்ச்சியை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை இங்கிலீஷ்ல வந்து கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் என்று சொல்றோம். அந்த அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல இங்கிலீஷ் கேட்க மாட்டான், ஆனா இந்த வேர்ட்ஸ்கள் வந்து தெரிஞ்சு, அதாவது இந்த குறியீடுகள் வந்து தெரிஞ்சிருக்கணும். சிஇடி என்றதுல வந்து நேர்கணியமாக இருந்தால் அது பதிலீட்டு பண்டம், எதிர்கணியமாக இருந்தால் இணைப்பு பண்டம். சிஇடி என்றது ஒரு பெறுமதி ஒன்று தருவான் உங்களுக்கு. அந்த வருமானம் சார்கழி நிகழ்ச்சியில கேட்ட உதாரணம் மாதிரி தான் இங்கேயும். நேர்கணியமாக இருந்தால் பதிலீட்டு பண்டம், எதிர்கணியமாக இருந்தால் இணைப்பு பண்டம் அல்லது மறுபடியும் நிரப்பி பண்டம். அதே சமயம் நேர்கணியத்தை பிறகு நாங்கள் ரெண்டாவது பிரிப்போம். ஒன்றை விட கூட என்றால் நெருங்கிய பண்டம், ஒன்றை விட குறைவென்று சொன்னால் நெருக்கம் அற்ற பண்டம். சரியா? நெருக்கம் அற்ற பண்டம். அதே சமயம் பூச்சிய குறுக்குகளின் நிகழ்ச்சி பண்டங்கள் இருக்குது, அதனால பயன்பாட்டிலே இல்ல. அத சிஇடி வந்து பூச்சியமாக இருந்தால் அதை சொல்லுவார்கள் தொடர்பற்ற பண்டம். தொடர்பற்ற பண்டம் ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ள. சிஇடி வந்து பூச்சியமாக இருந்தால், கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி பூச்சியம் என்ற பெறுமதியை கொண்டிருந்தால் அது வந்து தொடர்பற்ற பண்டம். சரியா? தொடர்பற்ற பண்டம் உதாரணம் சீனியும் தேயிலையும் என்ன பண்டம்? சீனியும் தேயிலையும் ஒரு இணைப்பு பண்டம். அதே சமயம் டயரும் டியூப்பும் வந்து ஒரு இணைப்பு பண்டம். ஒன்றோட சேர்ந்து நகர்ச்சி அடையணும். நான் அன்றைக்கே சொன்னால் இணைப்பு பண்டம் அல்லது நிரப்பி பண்டம் என்று சொன்னால் ஒரு பொருளோட சேர்ந்து இன்னொரு பொருள் நகர்வடையும். சீனியோட சேர்ந்து கண்டிப்பாக தேயிலை நகர்வடையும். சும்மா சீனியை மட்டும் வாங்கிட்டு போவானா டீ வைக்கிறாங்க இல்லத்தானே, தேயிலையும் வாங்கிட்டு போவான். அதே சமயம் டயரை மட்டும் வாங்கி கொண்டு போய் வாகனம் ஓட்டோ இல்லமோ இல்ல, டயரோட சேர்ந்து டியூப் நகர்வடையும். எனவே அவ்வாறான பண்டங்கள் இணைப்பு பண்டம். பதிலீட்டு பண்டம் என்றா என்னன்னு சொன்னா ஒன்றுக்கு பதிலாக நாங்கள் பயன்படுத்துகின்ற பண்டம். பதிலீட்டு பண்டத்துக்கு மறுபெயர் நோட் பண்ணணும், பிரதியீட்டு பண்டம். பதிலீடு அல்லது பிரதியீடு, ஒன்றுக்கு பதிலாக நாங்கள் பயன்படுத்துற பண்டம். சரியா? அந்த அடிப்படையில இதுக்கு சிறந்த உதாரணம் என்னன்னு சொன்னா சீனிக்கு பதிலாக சர்க்கரையை பாவிக்கிறீங்க, இதுதான் பதிலீட்டு பண்டம். சீனிக்கு பதிலாக என்னத்தை பாவிப்பீங்க பிள்ளையர்? சர்க்கரையை பாவிக்கிறோம். சரியா? அதான் பதிலீட்டு பண்டம். விளங்கிச்சுதா? ஓகே. அடுத்த தொடர்பற்ற பண்டம் என்றா நெருகு தீப்பெட்டியும் தேயிலையும் தொடர்பு இருக்குமா? எந்த ஒரு தொடர்பும் இல்லை. எனவே குறுக்குக்கேடு நிகழ்ச்சி அங்க பூஜ்ஜியமாக இருக்கும். எனவே அந்த பண்டங்களை சொல்லுவார்கள் தொடர்பற்ற பண்டம். உங்களுக்கு அநேகமாக சோதனைக்கு வரதில் பரீட்சையில வர கேள்விகள் வந்த பிள்ளைகள் இந்த பதிலீட்டு பண்டங்கள் இணைப்பு பண்டங்களோடு சம்பந்தப்பட்டது. சில வேளைகள்ல சிஇடி பூஜ்ஜியம் என்றால் அது என்ன பண்டம் என்று கூட கேட்கலாம். குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி குணகம் பூஜ்ஜியமாக இருந்தால் அது இத்தகைய பண்டம், ஒரு தொடர்பு அற்ற பண்டம். விளங்கிச்சா இவ்வளவும்? இப்ப நான் இவ்வளவு விளங்கிச்சா உங்களை கேள்வி கேட்கல, நீங்க விட சொல்லணும் வெள்ளத்த மாதிரி. இவ்வளவு கிளியர்னா சொல்லுங்க ஓமா இல்லையா? ஜஸ்ட் அல்லது நோ. ப்ளீஸ் சென்ட் மீ தி ஆன்சர்ஸ் ஜஸ்ட் ஓர் நோ. வேகமா சொல்லணும். நான் வந்து இந்த பேப்பர்ல இவ்வளவு நினைக்கிறேன்னு சொன்னா ஒரு விஷயத்த சொல்லிக்க வந்து நிறைய விஷயம், ஒரு கேள்வியில நாங்க நிறைய விஷயத்த பாக்குறோம். பாக்க வந்து எக்ஸாமுக்கு இதெல்லாம் கை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பிள்ளையார். ஜஸ்ட் அல்லது நோ. ப்ளீஸ் டெல் மீ. விளங்கிச்சா இல்லையா? கிளாஸ்ல இருக்கீங்களா? 003 is far and you tell me the answer yes or no. விளங்கிச்சுதா? எஸ், தேங்க்யூ. அப்ப நாங்கள் இப்ப முதல் மாதிரி கேள்வியை நான் உங்களுக்கு கேட்கிறேன், நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, வேகமா சொல்லுங்க. சிஇடி என்ற பெறுமதி குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி ஏதாவது ஒரு பண்டத்துல குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி 0.5. இது என்ன பண்டம்? இது என்ன குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி 0.5 என்றால் என்ன பண்டம்? ஆன்சர் ஒன்று தாங்க பிள்ளையே. என்ன பண்டமாக இருக்கும்? இப்ப படிச்சுட்டான். குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி நெருக்கமற்ற பதிலீட்டு பண்டம். எஸ், அதாவது ஏனென்று சொன்னா குறுக்கு கேள்வி நிகழ்ச்சியின் குணகம் வந்து இங்கே எந்த ஒரு அடையாளமும் இல்லை. நான் உங்களை வேற கலரால மார்க் பண்ண இன்னும் ஈஸியா விளங்கும். இங்க பாருங்க, இந்த கேள்வியில அவன் சாதாரணமாக வந்திருக்கிறான். இந்த இதுக்கு முன்னுக்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லையண்டா கண்டிப்பாக பிளஸ் இருக்கண்ட அர்த்தம். என்ன இருக்கண்ட அர்த்தம்? பிளஸ் இருக்கண்ட அர்த்தம். பிளஸ் இருந்தா முதலாவது நீங்க சொல்லணும் இது ஒரு பதிலாக இருக்கு. 1 பெறுமதியை விட 0.5 வந்து குறைவாக இருக்கு. இந்த குறைவென்றதை காட்டத்தான் குறைவென்றதை காட்டத்தான் நாங்கள் 0.5 சாரி
யூஸ் பண்ணிக்கிறபடியா இங்க நாங்க குறைவண்டு காட்டுறதுக்காக இந்த அடையாளம். இது உங்களுக்கு தெரியும், கணிதத்துல நீங்கள் படிச்சிருக்கிறது. இந்த வாய் பார்க்கிற பக்கத்தை நாங்க பெருசு சொல்லுவோம், கூரா இருக்கிற பக்கம் பார்க்கிற பக்கத்தை சின்ன சொல்லுவோம். அது உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க கணிதத்துல விளங்கி வச்சு கொண்டீங்கன்னா சரி. அந்த அடிப்படையில இந்த 0.5 எனவே குறைவாக இருக்குது. 0.5 வந்து உண்டை விட குறைவு. எனவே இது நெருக்கம் அற்ற பதிலீட்டு பண்டம். சரியா? ஓகே, தட்ஸ் ஆல். அப்ப அடுத்த கேள்வியோட கேட்போம். இப்ப இதை சொல்லுங்க. CED -10.75 என்ன பண்டம் இது? -10.75 என்ன பண்டம் அம்மா? எஸ், தேங்க் யாரோ ஒரு ஆள். சாரி சார், பவர் கட் ஆகிட்டீங்க. இட்ஸ் ஓகே. யார் அவங்கள பவர் கட் என்ன பண்டம் போட்டிருக்காங்க பிள்ளை? அப்ப என்ன பண்டம் வந்து இணைப்பு பண்டம். ஓகே அம்மா, உங்களுக்கு விளங்கிட்டது. இணைப்பு பண்டம் அல்லது இதை சொல்லுவார்கள். வெயிட் a minute. அப்ப பாருங்க பிள்ளை, உங்களுக்கு இது விளங்கிட்டு. அப்ப இது வந்து எதிர்கணியமாக இருக்குது. அதே சமயம் இந்த குறுக்குகளி நிகழ்ச்சி எதிர்கணியம் என்று சொன்னா நாங்க அதை இணைப்பு பண்டம் என்று சொல்லிக் கொள்ளையிலும் மறுபெயராக நிரப்பி பண்டம் என்று சொல்லலாம். ரெண்டுமே உண்டு. இதுக்கு ஒரு உதாரணமான பண்டங்கள் சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் கேட்கறது ரியல் வேட்டில, இந்த நாங்கள் சாதன வாழ்ற உலகத்துல இணைப்பு பண்டம் அல்லது நிரப்பி பண்டத்துக்கு என்ன உதாரணம்? ஒரு உதாரணம் சொன்னீங்கன்னா சரி, விஷயம் கம்ப்ளீட். சொல்லுங்க அப்போ என்ன? TN சுகர். எஸ், TN சுகர். இதோட ஒன்றோட சேர்ந்து இன்னொன்று நகர்ச்சி அடையும். அதாவது சீனியோட சேர்ந்து கண்டிப்பாக தேயிலை நகர்வடையும். டயரோட சேர்ந்து டியூப் நகர். லாங்குவேஜ். அடுத்த விஷயம் என்னன்னா, இப்ப நாங்க பார்த்தது இந்த குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி. ஓகேயா? அடுத்தது விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. தங்கச்சி தம்பி இதுல இருக்கிறார்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, விலைசார் கேள்வி நிகழ்ச்சி வந்து எதிர்கணியமாக இருந்தா, விலைசார் கேள்வி நிகழ்ச்சி வந்து எப்பொழுதுமே எதிர்கணியமாகத்தான் இருக்கும். அந்த அடிப்படையில எதிர்கணியமாக இருக்கிற சந்தர்ப்பங்கள் சாதாரண பண்டத்தை குறிக்கும். நீங்க நோமலா அதை ஞாபகப்படுத்துங்க. அவங்களோட விலைசார் கேள்வி நிகழ்ச்சியில வந்து எதிர்கணியமாக இருக்கிற பண்டங்களை உங்களோட எக்ஸாமிலே அதிகம் கேட்கறது இல்ல. இந்த கிளாஸ் வந்து எக்ஸாம் வியூல போறதால நான் உங்களுக்கு முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லிக்கொண்டு போறேன். ஞாபகப்படுத்துங்க. விலைசார் கேள்வி நிகழ்ச்சி நாங்கள் இங்கிலீஷ்ல வந்து PED என்றுவோம். PED அதாவது பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், அதாவது விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. விலைசார் கேள்வி நிகழ்ச்சி எப்பொழுதுமே எதிர்கணியமாகத்தான் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். விலைசார் கேள்வி நிகழ்ச்சி 5 வகைப்படும். ஒன்றை விட கூட, ஒன்றை விட குறைய, ஒன்றுக்கு சமன், பூஜ்ஜியம், முடிவிலி என்று சொல்லி 5ஆக வகைப்படுத்தப்பட்டிருக்கும். சரியா? முடிவிலியில இருந்து 0 வரை போகும். அந்த அடிப்படையில நீங்கள் 5 விலைசார் கேள்வி நிகழ்ச்சிகளை பார்த்திருப்பீங்க. விலைசார் கேள்வி நிகழ்ச்சியினுடைய அந்த ஒவ்வொரு விலைசார் கேள்வி நிகழ்ச்சிக்கும் நாங்கள் சாதாரணமாக எதிர்கணியமாகத்தான் சொல்லுவோம். எல்லா விலைசார் கேள்வி நிகழ்ச்சிக்குரிய பண்டங்களும் எதிர்கணியத்தை தான் கொண்டிருக்கும். அவ்வாறு விலைசார் கேள்வி நிகழ்ச்சி ஏதாவது ஒரு பண்டத்துக்கு நேர்கணியமாக இருந்தால் அது என்ன பண்டம்? எதிர்கணியமாக தான் கண்டிப்பா இருக்கணும். அவ்வாறு இல்லாமல் நேர்கணியமாக இருக்கும் என்று சொன்னால் அது என்ன பண்டம் தெரியுமா? விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் நேர்கணியமாக இருந்தால் அது என்ன பண்டம் தெரியுமா? தெரிஞ்ச ஒரு ஆன்சரை பண்ணி விடுங்க. ஏன்னா இது ஆன்லைன் கிளாஸ். எங்களால வந்து இப்ப உங்களோட ஃபேஸையும் பார்த்து கொள்ளாது, உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனும் தெரியாது. விளங்கிச்சா இல்லையான்றது நீங்க போடுற அந்த மெசேஜ் அல்லது கதைச்சா மட்டும்தான் விளங்கும். அதுக்காகத்தான் கேட்கிறேன். சகண்டு இருக்கிறது என்னம்மா விளங்குதா? விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் நேர்கணியமாக இருந்தால் அது என்ன? அதான் கேள்வி. எப்பொழுதுமே விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் எதிர்கணியமாகத்தான் இருக்கும். ஆனா ஒரு சந்தர்ப்பத்தில் அது நேர்கணியமாக இருக்கும். அது என்ன பண்டம்? அதுதான் கேட்டுக்கிறேன். அதை சொல்லுவார்கள் கிஃபன் பண்டம் என்று சொல்லுவீங்கன்னா, கிஃபன் பண்டம் அதாவது விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் எல்லா சந்தர்ப்பங்களிலுமே நேர்கணியம் தான். அது எதிர்கணியம் தான். அது நேர்கணியமாக இருக்கிற ஒரே ஒரு சந்தர்ப்பம் கிஃபன் என்ற பொருளியல் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்ட கிஃபன் கூட்ஸ், கிஃபன் பண்டம். இதுல அகேனம் போடுவாங்க, அது பிரச்சனை இல்லை. எப்படியாவது சரியா போட்டு தமிழ் எழுதுங்க. கிஃபன் பண்டம். சரியா? கிஃபன் என்ற பொருளியல் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்ட பண்டம் கிஃபன் பண்டம். இந்த ஒரு பண்டத்துக்கு மாத்திரம்தான் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி வந்து நேர்கணியமாக இருக்கும். ஏனைய சந்தர்ப்பங்கள் எல்லாம் எதிர்கணியமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும்,
கேள்விக்கோடு சாதாரணமாக மேலிருந்து கீழாக இடமிருந்து வலமாக சரிந்துதான் செல்லும். இதுதான் சாதாரணமான கேள்விக்கோடு. ஆகவே இங்கு எப்பொழுதுமே சரிவு வந்து தலைகீழ்படுத்தப்பட்ட சரிவு என்றதால மைனஸ் பெறுமதியை கொண்டிருக்கும். இங்க உள்ள சரிவு தலைகீழ்படுத்தப்பட்ட சரிவு, எனவே மைனஸ் ஆக இருக்கு. டெல்டா கியூடியின் கீழ் டெல்டா பி தானே சரிவு, அதை படிச்சிருப்பீங்க. டெல்டா கியூடியின் கீழ் டெல்டா பி சரிவு. ஆகவே அது மைனஸ் சரிவு. ஏன் மைனஸ் என்று போட்டோம்னா இது தலைகீழ்படுத்தப்பட்ட சரிவு. அப்ப இந்த சரிவு இருக்கிறதால இந்த கோடு வந்து எப்பவுமே மேலிருந்து கீழாக இடமிருந்து வலமாக சரிந்து செல்லுது. அப்ப வினைசார் கேள்வி சிக்கனகம் கண்டிப்பாக எல்லா சந்தர்ப்பங்கள்லையுமே ஒரு நேரான கேள்வி கோட்டின் வழியே எதிர்கணிய பெறுமதியை தான் கொண்டிருக்கும். மேலிருந்து கீழாக இடமிருந்து வலமாக சரிந்து செல்கின்ற நேரானதொரு கேள்வி கோட்டின் வழியே பூஜ்ஜியத்தில இருந்து முடிவிலி வரைக்கும், அதாவது முடிவிலியில இருந்து பூஜ்ஜியம் வரை என்று சொன்னாலும் சரி, அந்த கேள்வி நிகழ்ச்சி எப்பொழுதுமே எதிர்கணிய பெறுமதியை கொண்டதாக இருக்கும். சரியா? அதை விளங்கிக் கொள்ளுங்க. அவ்வாறு எதிர்கணியமாக இல்லாமல் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் மட்டும் நேர்கணியமாக இருக்கும். அதை சொல்லுவார்கள் கிஃபன் பண்டம். கிஃபன் பண்டம் என்றது இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் எப்பொழுதும் நேர்கணியமாக இருக்கும். அங்கு என்ன ஒரு சந்தர்ப்பம் என்று சொன்னா, விலை அதிகரிக்க கண்டிப்பாக கேள்வித்தொகை வந்து விலை அதிகரிக்க விலை குறைவடைந்தால் கேள்வித்தொகை வந்து அதிகரிக்கணும். கேட்க தயாரான அளவு வந்து அதிகரிக்கும். இதுதான் சாதாரணமான கேள்வி விதி. கேள்வி விதி இதைத்தான் சொல்லுது. விலை கூடினால் கேள்வித்தொகை வந்து என்ன செய்யும்? குறைவடையும். இது சாதாரணமான கேள்வி விதி. ஆனால் இதுக்கு முரணான ஒரு சந்தர்ப்பம் கிஃபன் பண்டம். விலை கூடைக்குள்ள கேள்வித்தொகையும் கூடும். விலை கூடைக்கு என்ன கூடும்? கேள்வித்தொகையும் கூடும். இதுதான் கிஃபன் என்ற பொருளியல் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்ட பண்டம். கிஃபன் பண்டம். என்னதான் விலை கூடினாலும் அதற்குரிய கேள்வித்தொகையும் வந்து கூடும். அதுதான் சாதாரணமான நடைமுறையில நீங்க பாத்தீங்கன்னா விலை கூடினா கேள்வித்தொகை வந்து குறையும். இதுதான் கேள்வி விதி. ஆனா அதுக்கு முரணானது ஒரு சந்தர்ப்பம் கிஃபன் பண்டம். இதுக்கு வந்து எப்பொழுதுமே பிளஸ் நேர்கணியமாக இருக்கும். சரியா? நேர்கணியமாக இருக்கும். என்னது? விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குணகம். விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் எதிர்கணியமாக இருந்தால் அது வந்து சாதாரண பண்டம். நீங்க ஞாபகப்படுத்தி வச்சீங்களா? சரி. அதே சமயம் இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் பிளஸ் ஆயிருக்கும். அதே சமயம் வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் எதிர்கணியமாக இருக்கும். வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் என்னவாக இருக்கும்? எதிர்கணியமா இருக்கும். என்னத்துக்கு என்று சொன்னா கிஃபன் பண்டம். கிஃபன் பண்டத்துக்கு வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் எப்படி இருக்கும் பிள்ளைகள்? எதிர்கணியமாக இருக்கு. சரி, அதான் அடுத்த விஷயமா சொல்ல போறேன். இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் நேர்கணியம் என்று சொன்னால் அது ஒரு கிஃபன் பண்டம். இவ்வளவு விளங்கிச்சுதா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? இவ்வளவு விளங்கிச்சுன்னா அடுத்த விஷயத்துக்கு போகலாம். முக்கியமான அடுத்த விஷயத்த சொல்லி போட்டு நான் கேள்விக்கு அதுக்கு பிறகு நாங்க கேள்விக்கே பார்ப்போம். ஏன்னா கேள்வி அதுலதான் வரப்போம். இப்ப பாருங்க, இப்ப இதுல நான் சுருக்கமா எழுதுறேன். 18 விளைவு, இங்கால வருமான விளைவு, இங்கால நான் விலை விளைவு போடுறேன். சரியா? இதுல பண்டங்களை நான் நோட் பண்றேன். பண்டம். சரியா? இதுல முதலாவது பண்டம் உண்டு. 3 பண்டங்களை பத்தி நாங்க படிக்க போறோம். இதுதான் உங்களுக்கு அடிக்கடி இதுவும் பார்ட் 1ல வர கேள்வி. இதை வச்சு கொண்டுதான் நாங்கள் இன்றைக்கு எங்களை 2020 பாஸ் பேப்பரோட கேள்விக்கு போக போறோம். ஒரு கேள்வியை நான் ஏன் இவ்வளவு நேரம் சொன்னா என்னென்ன விஷயங்கள் வந்து வருகுது எக்ஸாமில் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம். இந்த பேப்பர் 50 கேள்வி பார்த்து முடிக்க நிறைய விஷயம் உங்களோட மைண்ட்லயும் பார்த்துக்கணும், கொப்பிலையும் நீங்க நோட் பண்ணி எடுக்கணும். சரியா? ஓகே. அப்ப அந்த அடிப்படையில நாங்க இதை பார்ப்போம். முதலாவது நாங்கள் ஒரு தலைவினை பண்ணா உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். முதலாவது பார்ப்போம் நாங்க சாதாரண பண்டம். சரியா? சாதாரண பண்டம் ஒன்று இல்லை. இது வந்து பண்டம். முதலாவது இருக்குது பண்டம். அடுத்தது வந்து பதிலீட்டு விளைவு. அடுத்ததா இருக்கிறது பிள்ளைகள் வருமான விளைவு. அடுத்தது வந்து விலை விளைவு. நான் எழுதினதை எழுத்துக்கள் விளங்கிட்டு திருப்பி சொல்றேன். இது வந்து பண்டம் முதலாவது குலம், இரண்டாவது பதிலீட்டு விளைவு, அடுத்தது வருமான விளைவு, அடுத்தது வந்து விலை விளைவு. இதை இங்கிலீஷ்ல வேணும்னா சொல்லலாம் இன்கம் எஃபெக்ட். அது தெரியணும். இன்கம் என்பது வருமானம், இன்கம் இஃபெக்ட், இஃபெக்ட் என்பது விளைவு. ஆகவே என்று குறிக்கிறோம். இது வருமான விளைவு. இது முதலாவது நான் 18 விளைவை போட்டதாலே அதுக்கு மாறி வரும். 18 விளைவு என்றதை நாங்க சப்ஸ்டிடியூஷனல் எஃபெக்ட் என்று சொல்லுவோம். சரியா? அப்ப 18 விளைவு சப்ஸ்டிடியூஷனல் இஃபெக்ட், எஸ்சி என்று குறிக்கிறோம். அதே சமயம் வருமான விளைவு என்றது பிரைஸ் இஃபெக்ட், இன்கம் இஃபெக்ட், வருமான விளைவு. இது ரெண்டையுமே சேர்த்தீங்களா பிள்ளைகள் உங்களுக்கு வரப்போறது என்னவா இருக்கும்? விலை விளைவா இருக்கு. இதுதான் பிரைஸ் இஃபெக்ட்.
உங்களை அடிக்கடி எல்லாருமே படிப்பிச்சு கொடுத்திருப்பாங்க. விளை விளைவண்டா என்ன, நான் இன்னொரு சந்தர்ப்பம் செகண்ட் பார்ட் பாக்க 18 விளைவண்டா என்னென்ன விளக்கங்களை சொல்லிக்கொண்டு போவேன். ஓகே, 18 விளைவண்டது வந்து இங்கிலீஷ்ல சப்ஸ்டிடியூஷனல் எஃபெக்ட் கூட்டினா வாரது உங்களுக்கு விளை விளைவு. 18 விளைவும் வருமான விளைவும் சேர்ந்து வாரது விளை விளைவு. சரியா? ஓகே, அதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளும். இப்போதைக்கு அவ்வளவும் பார்ட் பண்ணுக்கு போதும். ஆனா நீங்க 13ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகள் சொன்னா கண்டிப்பாக இது தொடர்பான வரைவிலக்கணம் தெரிஞ்சிருக்கும். ஈவன் 12ஆம் ஆண்டு பிள்ளைகள் கூட ஃபர்ஸ்ட் டேர்ம் சிலபஸ்ல தான் இந்த வருமான விளைவு 18 விளைவு எல்லாம் இருக்கு, படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, இப்ப நாங்க முக்கியமான பார்ட் பண்ணுக்கு தேவையான விஷயத்த மட்டும்தான் பாக்குறோம். அந்த அடிப்படையில முதலாவது பார்ப்போம் நாங்க சாதாரண பண்டம். என்ன பண்டம்? சாதாரண பண்டம். அடுத்ததான் நாங்க பார்க்க போறது வந்து இழிவு பண்டம். அடுத்ததான் நாங்க பார்க்க போறது கிஃபன் பண்டம். சரியா? 3 பண்டங்களை பார்ப்போம். 3 பண்டத்துக்கும் 18 விளைவு எப்படி இருக்கும், வருமான விளைவுகள் எப்படி இருக்கும், விலை விளைவுகள் எப்படி இருக்கும் சொல்லி ஒரே பார்வையில பார்க்க போறோம். என்ன பார்வையில பார்க்க போறோம்? ஒரே பார்வை. நான் நினைக்கிறேன் இந்த வருமான விளைவு விஷயத்தை நாங்க தனியா பார்த்துட்டோம். இப்போ ஒரே பார்வையில பார்க்க போறோம். ஏன்னா இந்த ஒரே பார்வை, இந்த அட்டவணை ஞாபகம் என்றால்தான் கண்டிப்பாக நீங்கள் இந்த இப்ப 2020 வந்த கேள்விக்கும் விடையளிக்கலாம். எதிர்வர போற உங்களோட பரீட்சையில கூட இதே மாதிரியான வினாக்கள் வந்து கொள்ளும். சோ இதுக்கு இந்த அட்டவணையை மைண்ட்லயே அப்படியே ஞாபகம் வச்சு கொள்ளும். சரியா? ஓகே, முதலாவது பார்ப்போம் சாதாரண பண்டம். வேறு ஒன்றத்தால போடும். சாதாரண பண்டத்துக்கு எப்பொழுதுமே பிள்ளைகள் 18 விளைவு எதிர்கணியமாகத்தான் இருக்கும். 18 விளைவு எப்படி இருக்கும்? எதிர்கணியமா இருக்கும். வருமான விளைவு எப்படி இருக்கும் என்று சொன்னா இன்கம் எஃபெக்ட், அதுவும் வந்து பிளஸ் தான் இருக்கும். வருமான விளைவு எப்பவும் என்னவா இருக்கும்? பிளஸ் இருக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே தனியாகவும் சொல்லி தந்துட்டேன். ஒரு வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் நேர்கணியமாக இருந்தால் அது ஒரு சாதாரண பண்டம். எதிர்கணியமாக இருந்தால் என்ன பண்டம்? இழிவு பண்டம். வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் எதிர்கணியமாக இருந்தால் இழிவு பண்டம். அதே சமயம் கிஃபன் பண்டத்துக்கும் என்னவா இருக்கும் என்று சொன்னால் எதிர்கணியமாகவே இருக்கும். கிஃபன் பண்டத்துக்கும் எப்படி இருக்கும்? எதிர்கணியம். இது ஏற்கனவே நான் உங்களுக்கு தனியாக சொல்லி தந்துட்டேன் வருமான விளைவுன்றதுக்கு. வருமான விளைவல்ல, வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி குணகத்தை பத்தி சொல்லி இருக்கிறேன். அந்த அடிப்படையில் சேம் திங் இங்கேயும் நாங்கள் பார்க்கிறோம். சாதாரண பண்டத்துக்கு வருமான விளைவு பிளஸ் ஆக இருக்கும், இழிவு பண்டத்துக்கு எதிராக இருக்கும், கிஃபன் பண்டத்துக்கும் எதிராக இருக்கும். சரியா? ஓகே, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 18 விளைவு ஒரு சாதாரண பண்டத்துக்கும் எதிர்கணியமாகத்தான் இருக்கும், இழிவு பண்டத்துக்கும் எதிர்கணியமாகத்தான் இருக்கும், கிஃபன் பண்டத்துக்கும் எதிர்கணியம். மூன்றுக்குமே இந்த 18 விளைவுன்றது பிள்ளைகள் எதிர்கணியமாகத்தான் இருக்கும். 18 விளைவுன்றது எப்படி இருக்கும்? எதிர்கணியம். இது எச் இல்ல, எதிர்கணியத்துக்கு பிரேக்கெட்டுக்குள்ள நான் போட்டிருக்கேன். இது எச் நோட் பண்ணாதீங்க, அழிச்சு போட்டே போடுறேன். ஓகே, இது வந்து எதிர்கணியம், பிரேக்கெட்டுக்குள்ள போட்டிருக்கிறேன் எதிர்கணியம். ஏனென்றா நாங்க சாதாரணமா கணிதத்துல எதிர்கணியங்களை பிரேக்கெட்டுக்கு தான் எழுதுவோம், மைனஸ் சைடு. ஓகே, இப்ப விலை விளைவை பாவம். விலை விளைவு என்ன சொல்லுமெண்டா பிள்ளையர்? விலைக்கும் தொகைக்கும் இடையிலான தொடர்பை சொல்லும். விலை விளைவு என்னது சொல்லும்? விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையிலான தொடர்பை சொல்லும். விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையிலான தொடர்பை சொல்லும். அப்ப குறித்த பண்ட விலை அதிகரிக்கல கேள்வி தொகை கண்டிப்பாக குறைவடையும். அதுதானே சாதாரண பண்டம், அதானே விலை விளைவு. ஆகவே விலை விளைவு எப்பவுமே எதிர்கணியம். சாதாரண பண்டத்துக்கு விலை விளைவு என்னம்மா? எதிர்கணியம். அதே சமயம் இழிவு பண்டத்துக்கு என்ன இது விலை விளைவு என்று சொன்னா அங்கேயும் எதிர்கணியமாகத்தான் இருக்கும், எதிர்கணியமா இருக்கும். ஆனால் கிபன் பண்டத்துக்கு விலை விளைவு பிளஸ் ஆக இருக்கும். ஏன்? விலை அதிகரிக்க தொகையும் என்ன செய்யும்? அதிகரிக்கும். விலை அதிகரிக்க என்ன செய்யும்? தொகையும் அதிகரிக்கும். அதுதான் கிஃபன் பண்டம் என்று உங்களுக்கு நான் இப்ப இதுக்கு முன்னர் சொன்னான். விலைசார் கேள்வி குணகம் நேர்கணியமாக இருந்தால் அது ஒரு கிஃபன் பண்டம். ஏன் அப்படி இருக்குது? விலை அதிகரிக்கையும் அதற்கான கேட்க தயாரான அளவான தொகையும் வந்து அதிகரிக்கும். எனவே அது வந்து நேர்கணியமாக இருக்கு. விளங்கிச்சுதா? இந்த அட்டவணை கிளியரா? இந்த அட்டவணை கிளியரா? இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னன்னு சொன்னா அதையும் நான் நோட் பண்றேன். அதையும் நீங்க அழகா கோப்பியில நோட் பண்ணிட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னா அடிக்கடி நீங்கள் பயன்படுத்துற ஒரு இடத்துக்கு முன்னாடி இந்த அட்டவணையை கீறி ஒட்டி விடுங்க. அப்படி நீங்க அடிக்கடி போற இடம் என்ன மைண்ட்ல வந்து பதிஞ்சிடும். இல்லையோ ஏதோ ஒரு வழியில இந்த அட்டவணையை மைண்ட்ல ஞாபகப்படுத்த வேண்டியது உங்களோட பொறுப்பு. சொல்ல வேண்டியது என்ன பொறுப்பு? ஞாபகப்படுத்த வேண்டியது உங்களோட பொறுப்பு. எக்ஸாம்ல கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். சரியா? ஓகே, சாதாரண பண்டத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விஷயத்துல சரி. அடுத்தது நாங்க பார்ப்போம் இந்த இழிவு பண்டத்தை பாருங்க பிள்ளைகள். இதுல 2 விஷயம் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தியரி தெரியும். 2015ஆம் ஆண்டோ 14ஆம் ஆண்டோ தெரியல, பாஸ் பேப்பர் கொஞ்சம் எடுத்து பாருங்க.
இப்படி ஒரு கேள்வி வந்தது. இழிவு பண்டம் எல்லாம் கிபன் பண்டம் அல்லது கிபன் பண்டம் எல்லாம் இழிவு பண்டம். இந்த கூற்றை ஏற்பீரா விளக்குகண்டல்னு சொல்லி அடிக்கடி உங்களோட தொண்டமினாறு ஃபீல்ட் ஒர்க் சென்டர் பேப்பர்லையும் சரி அல்லது உங்களுடைய அழகு பரீட்சைகளும் சரி உங்களோட கடந்த கால பாஸ் பேப்பர் வினாக்கள் கூட வந்திருக்கு. கிபன் பண்டம் எல்லாம் இழிவு பண்டம், இந்த கூற்று சரியா, இந்த கூற்றை ஏற்பீரா, விளக்குக, காரணம் தருக என்றுதான் கேட்பாங்க. இப்ப உங்களுக்கு தெரியணும் கிபன் பண்டம் எல்லாம் ஓர் இழிவு பண்டம், இதுதான் சரி. ஆனால் இழிவு பண்டங்கள் எல்லாம் ஒரு கிபன் பண்டம் அல்ல. சரியா, அதை நோட் பண்ணி எடுங்க. என்னென்ன நோட் பண்ணணும்னு சொன்னால், கிபன் பண்டம் எல்லாம் ஓர் இழிவு பண்டம், ஆனால் இழிவு பண்டம் எல்லாம் ஒரு கிபன் பண்டம் அல்ல அல்லது இல்லை. சரியா, நோட் பண்ணி கொள்ளுங்க. எல்லா கிபன் பண்டமுமே இந்த இழிவு பண்டத்துக்கு தான் வரும். அதுக்காண்டி இழிவு பண்டங்கள் எல்லாம் ஒரு காலமும் கிபன் பண்டமா இருக்காது. இது மிக முக்கியமான விஷயம், முக்கியமான ஒரு தியரி. அதை தாண்டி எல்லாரும் பிளவுற ஒரு பாயிண்ட். ஒரு காலம் இழிவு பண்டங்கள் எல்லாம் கிபன் பண்டமாக இருக்காது. கிபன் பண்டம் என்பது வந்து பிள்ளைகள் இழிவு பண்டத்தின் ஒரு உள்ளடங்கலாகத்தான் இருக்கு. சரியா, கிபன் பண்டத்தை கொண்டு நீங்க இழிவு பண்டம்ன்றதுக்குள்ள போடாது. இது கிபன் பண்டம் என்று சொன்னா பெரிய வட்டம் கிபன் பண்டம் என்றா இதுக்குள்ள கொண்டு நீங்க இழிவு பண்டத்தை சாரி பெரிய வட்டம் என்ற ஒரு இழிவு பண்டம் என்று சொன்னால் இந்த கிபன் பண்டம் என்றதை வந்து நீங்க இதுக்குள்ள கொண்டே போடையிலும். அண்டா என்ன விளக்கம் என்றா எல்லா கிபன் பண்டங்களுமே ஒரு இழிவு பண்டம், ஆனால் எல்லா இழிவு பண்டமும் என்ன செய்யாது, ஒரு கிபன் பண்டமாக இருக்காது. சரியா, அதை நோட் பண்ணி எடுங்க. இப்ப இதுக்கான விளக்கத்தை நாங்க கொஞ்சம் பார்ப்போம். சரியா, பிள்ளைகள் இந்த இழிவு பண்டம் என்று சொல்லப்படுவதில் வந்து பாருங்க 18 விளைவும் எதிர்கணியம், வருமான விளைவும் எதிர்கணியம். அதே போல கிபன் பண்டத்துக்கும் 18 விளைவும் எதிர்கணியம், வருமான விளைவும் எதிர்கணியம். அப்ப நீங்க கேட்கலாம் என்ன வேறுபாடு இருக்கு? இந்த பெறுமதி வருமான விளைவில் இருக்கிற மைனஸ் சைனுக்குரிய பெறுமதியை விட பெரிசாக இருக்கும். இங்க இது பெரிசாக இருக்கு. சரியா, சொல்றது விளங்குதா? பதிலீட்டு விளைவில இருக்கிற இழிவு பண்டத்துக்குரிய இந்த மைனஸ் என்ற அடையாளத்துல இப்போ மைனஸ் இதுல இருக்கிற பெறுமதி -2.5, இதுல வந்து -7.5. எது பிள்ளைகள் பெரிசு? -2.5 -7.5? கணிதம் தெரியுது கொண்டு பார்ப்போம். ஒரு ஆள் தானே அம்மா இருக்கிறீங்க, சொல்லுங்கம்மா. -2.5 அல்லது -7.5 பெருசு? எது பெருசு இதுல? -2.5. வெரி குட். அப்ப -2.5 தான் பெருசு. எனவே இழிவு பண்டம் சார்ந்து பதிலீட்டு விளைவுகள் வந்து வலுவானதாக இருக்கும், ஆனால் வருமான விளைவு என்னவா இருக்கும்? குறைவானதாக இருக்கும். ஆகவே சொல்லுவார்கள் வருமான விளைவுல வந்து அந்த பெறுமதி வந்து என்ன சொல்றது புறக்கணிக்கத்தக்கதாக இருக்கும். எப்படி என்று சொன்னா இந்த பெறுமதி வந்து எதிர்கணியத்திலையும் உயர்வான பெறுமதியை கொண்டிருக்கும். இதுக்கு பதிலீட்டு விளைவு. ஆனா வருமான விளைவுக்கு குறைவான பெறுமதியை கொண்டிருக்கும். அதை நீங்க ஞாபகம் படுத்தீங்கன்னா சரி. ஓகே, அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செய்யுங்க, இப்போதைக்கு நீங்க உங்க நோட்ஸ்ல வந்து நீங்க விளக்குறதுக்கு தான் நான் இந்த அடையாளத்தை போட்டுக்கான. உங்களுக்கு தேவையான நீங்களும் வேணும்னா இந்த விட உயர்வானதாக இருக்கும், உயர்வானதாக இருக்கும். அதுதான் இழிவு பண்டம். அதே சமயம் பதிலீட்டு விளைவினுடைய பெறுமதி வருமான விளைவினுடைய பெறுமதியை விட குறைவானதாக இருந்தால் அது ஒரு கிஃபன் பண்டம். அதே சமயம் இன்னொரு வேறுபாடு இருக்குன்னு சொன்னா கிஃபன் பண்டத்துல வந்து விலை அதிகரிக்க தொகையும் அதிகரிக்கும். எனவே அங்க வந்து விலைசார் கேள்வி நிகழ்ச்சி குணகம் பிளஸ் ஆக இருக்கு. உங்களை கேள்வி கேட்டா இப்படித்தான் விளங்கும். கேள்வி கொண்டு கேட்கிறேன் நான், கிஃபன் பண்டம் எல்லாம் ஒரு இழிவு பண்டம் இல்லை, இந்த கூற்று ஏற்பிறாண்ட அந்த கூற்று வந்து பிழை. ஏன்னு சொன்னா கிஃபன் பண்டங்கள் எல்லாம் ஒரு இழிவு பண்டம் தான், ஆனா இழிவு பண்டங்கள் எல்லாம் ஒரு கிஃபன் பண்டம் இல்லை. சரி, அதை முதல் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. ஓகே, இப்ப இவ்வளவு நோட் பண்ணிட்டீங்களா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கேளுங்க.
இது டவுட் இருந்தா கேளுங்க. இந்த விஷயத்துல கிளியரா? இது கிளியர் சொன்னா, இந்த அட்டவணை கிளியர் சொன்னா நாங்கள் இப்ப விஷயத்துக்கு போறோம்னு சொன்னா கேள்விக்கு போகலாம். இவ்வளவு கிளியரா? ஏதாவது கேட்கணும்னா கேட்கலும், அன்மியூட் பண்ணி கேட்கலும், இல்லைன்னு சொன்னா சட்லையும் கேட்கலும். இந்த விஷயம் கிளியரா? இது வந்து கண்டிப்பாக ஞாபகம் இருக்க வேண்டிய ஒரு சார்ட். சரியா? கிளியரா? எஸ். ஓகே, தேங்க்யூ. இப்ப நான் கேள்விக்கு போவோம். சரியா? இப்ப நாங்க எங்க போறோம் மனுஷன்னா கேள்விக்கு போறோம். பாருங்க, நாங்க எத்தனை நாள் மெனக்கறோம்னு சொன்னா இதுக்குள்ள எவ்வளவு விஷயத்த பாக்குறோம். ஒரு கேள்வி எவ்வளவு விஷயத்த நாங்க பாக்குறோம்ன்றதான் முக்கியம். கேள்வி பேப்பரை முடிச்சுட்டு போறோம்னா நான் ஒரு நாளையே முடிச்சுட்டு போவேன் ஆன்சர் சொல்லி. அது இந்த கிளாஸினுடைய நோக்கம் அது கிடையாது. மாணவர்கள் முழுமையான நன்மையை அடைய வேண்டும் எக்ஸாமுக்கு ஏத்த வகையில். அதான் எங்களுடைய பிரதான நோக்கம். படிச்சு கொடுக்கறது விளங்குதா? அதை விளங்காடி சொல்லுங்க, தயவு செய்து சொல்லவும். நீங்க சொல்வது எங்களை வந்து இன்னும் மேலும் மேலும் எங்களை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு வழியாக அமையும் அது. இப்ப கேள்வியை பார்ப்போம். நான் நினைக்கிறேன் நாங்கள் இப்ப எஸ் ஆக்சுவலி வி ஆர் இன் த 11th கொஸ்டின். 11வது கேள்வியில இருக்கிறோம். இதை பாருங்கம்மா, என்ன சொல்லிக்கிற கண்டிஷன் கேள்வி. ஒரு விலை மாற்றத்தின் வருமான விளைவு ஒரு பொருள் எடுக்கிறோம். ஏதோ ஒரு எக்ஸ் என்ற பொருள் எடுக்கிறோம். சரியா? எக்ஸ் என்ற பொருள் விலை மாற்றத்தின் வருமான விளைவு எதிர்கணியமாம். வருமான விளைவும் எதிர்கணியமாம். விலை அடுத்தது சொல்லி கிடக்கு பதிலீட்டு விளைவு. பதிலீட்டு விளைவும் எதிர்கணியமாம். ஆனால் வருமான விளைவை விட பதிலீட்டு விளைவு பலம் வாய்ந்ததாக இருக்குது. எனவே பதிலீட்டு விளைவு பக்கம் பெரிசாக இருக்கு. ஆகவே இது என்ன பண்றோம்? இப்ப சொல்லும் படிச்சிட்டோம். இப்ப சொல்லிடும் என்ன சொல்லி கிடக்குது? வருமான விளைவும் எதிர்கணியம், பதிலீட்டு விளைவும் எதிர்கணியம். ஆகவே சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், வருமானம் சார் கெழி நிகழ்ச்சி குணம் எதிர்கணியம் என்றாலே அது ஒரு இழிவு பண்டம் தான். ஆனா இது இன்னும் உறுதிப்பட சொல்றதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னா, கிவன் பண்டமா இழிவு பண்டமான்றதுக்கான விடயம் எப்படி என்று சொன்னா, வருமான விளைவை விட பதிலீட்டு விளைவு பெரிதண்டா அது என்ன பண்டம்? இப்ப நோட்ஸை பாத்தீங்கன்னா விடவர் அவங்க சொன்னதை பாத்தீங்க தானே? சொல்லுங்க நம்ம விட என்ன? வருமான விளைவை விட பதிலீட்டு விளைவு பக்கம் உறுதியானதாக இருக்குதுன்னா மைனஸ்லையும் இங்க குறைவா மைனஸ்லையும் வந்து இது உயர்ந்த பெறுமதியை காட்டுது. ஆகவே என்ன பண்டம்? நான்காவது விடை. நான்காவது எஸ், ஓர் இழிவு பண்டம். வெரி குட். அப்பதாங்க ஜீவ விளங்கிட்டு அர்த்தம். ஓகே, சரியா? இப்ப இன்னொரு கேள்வி இப்ப சாதாரண நான் கூட கேட்கிறேன், இது கூட சொல்லுங்க. இது இந்த கேள்வியில இல்ல, நான் உங்களை விளங்கிட்டான்னு பார்க்கத்தான். சைபர் தசம் 75 ஒரு பண்டத்தின் நெகிழ்ச்சி வந்து 0.75 வருமானம் சார்கடி நிகழ்ச்சியில வந்து வருமான விளைவை நான் சொல்றேன் 0.75 மைனஸ் 0.75. மற்றது வந்து மைனஸ் 0.25. இது பதிலீட்டு விளைவு. இது வருமான விளைவு, இது பதிலீட்டு விளைவு. இது மைனஸ், இது 3.5 போடுவோம். இதை வந்து நாங்கள் 8.5 போடுறேன். சரி, 8.5 மைனஸ் 0.8.5. இது மைனஸ் 0.3.5. இப்ப இது வருமான விளைவு முன்னுக்குள்ளது, பின்னுக்குள்ளது பதிலீட்டு விளைவு. என்ன பண்றது? இப்ப இது பெருமதிகளை குறியீடை மட்டும் தராம பெருமதிகளும் தந்திருக்கிறார். என்ன பண்ற? அதாவது வருமான விளைவும் பதிலீட்டு விளைவும் எதிர்கணியம் தான். ஆகவே அது ஒரு என்ன பண்டம்? சாதாரணமான முடிவின் ஒரு இழிவு பண்டம். ஆனால் வருமான விளைவை விட பதிலீட்டு விளைவு பக்கம் தான் எங்களுக்கு என்ன செய்யுது? உறுதியானதாக இருக்குது. இது கணிதம், அடிப்படை கணிதம். இந்த கிளாஸ்ல இல்லாத பிள்ளைகள் ரெக்கார்டிங் பார்த்தாலும் அவைக்கும் விளங்கணும் என்று சொன்னா 0.35 விட 0.85 சின்ன இலக்கத்தாலதான் பெருசு. ஆனா அதன் பெருமதி வந்து சின்ன 0.85 வந்து சின்னனாக இருக்கும் 0.35 ஒப்படை. எனவே 0.35 பெரிது. எனவே வருமான விளைவின் விட பதிலீட்டு விளைவின் பக்கம் இந்த குறியீடு வந்து பெரிதை காட்டப்போம். எனவே இது என்ன பண்டம் சொன்னா இழிவு பண்டம். கிவன் பண்ணமோ பதிலீட்டு விளைவு எதிர்கணியத்திலையும் வந்து கூடவாக இருக்குதா? அப்ப அது என்ன பண்டம்? கிஃபனா இழிவு பண்டமா? கிஃபனா பதிலீட்டு விளைவைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது முன்னுக்குள்ளது பதிலீட்டு விளைவு. பதிலீட்டு விளைவு பக்கம் நான்
அங்க உங்களுக்கு அந்த அட்டவணை வந்து மாறி போட்டு அட்டவணை வந்து எப்படி சொன்னேன்னு சொன்னா அட்டவணையில அந்த ஓர்டர்ல வந்து நான் கேள்வியில இப்ப ஓட இல்ல ஓர்டர் வந்து இங்க மாத்தி போட்டிருக்கிறேன் அப்ப இப்ப வடிவா யோசிச்சு பாருங்க என்ன பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணோம் இது வந்து 0.85 வருமான விளைவு பக்கத்தை விட பதிலீட்டு விளைவு பக்கம் தானே பெரிதாக இருக்குது எது உறுதியாக இருக்குது பதிலீட்டு விளைவு பக்கம் உறுதியா இருக்கு என்னன்னு சொன்னா 0.35 வருமான விளைவு -0.85 ரெண்டுமே மைனஸ் தான் மைனஸ் உடனே உங்களுக்கு சந்தேகம் மைனஸ் அப்புறம் தான் சந்தேகம் பெறும் இழிவு பண்டமா கிவன் பண்டமா வருமான விளைவை விட பதிலீட்டு விளைவு பக்கம் பெருசாக இருக்கு எனவே பதிலீட்டு விளைவு பக்கம் உறுதியா இருக்கு கேள்வியில வந்ததுதான் நான் இப்ப உங்களுக்கு இன்னொரு கேள்வியா தந்திருக்கிறேன்டா பெறுமதி இலக்கங்களை போட்டு ஆகவே இது என்ன பண்டம் இப்ப சொல்லுங்க ஆன்சர் என்னம்மா தம்பியோ தங்கச்சி கிஃபனா இழிவா வடிவா யோசிச்சு பாருங்க என்ன பண்ணும் நான் வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்தின அதாவது முன்னுக்கு போட அட்டவணைன்ற ஓர்டர்ல வந்து நான் அந்த கேள்வியை போடல மற்றபடி விஷயம் விளங்கிட்டு சொன்னா விட சொல்லு இழிவு பண்டம் என்ன ஏன் இந்த இலக்கத்தை விட்டுட்டு பார்ப்போமே இந்த இலக்கத்தை அழிச்சு போட்டு பார்ப்போமே நாங்க இலக்கத்தை அழிச்சு போட்டு பார்த்தா உங்களுக்கு என்ன விளங்கும் நான் இலக்கம் இல்லாம சொல்றேனே என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்க போடுவோம் ஓகே இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் ஆனா பதிலீட்டு விளைவு பக்கம் பெருசா காட்டி கிடக்கு அப்ப என்ன பண்டம் இது தப்புன்னு சொல்லுங்க வேகமா குயிக்கா சொல்லுங்க இது என்ன பண்டம் சேம் சிச்சுவேஷன் குறியீட்டா போட்டுக்கிறேன் இலக்கங்களை எடுத்திருக்கிறேன் வருமான விளைவு பக்கம் பதிலீட்டு விளைவு பக்கம் மைனஸ் தான் ஆனா பதிலீட்டு விளைவு பக்கம் என்ன செய்யுதுன்னா பெரிதென்ற அடையாளம் இருக்குது எனவே பதிலீட்டு விளைவு பக்கம் உறுதியானதாக இருக்கு எதோடு ஒப்படைக்க வருமான விளைவோடு ஒப்படைக்க என்ன பண்டம் அதான் கேள்வி என்ன பண்டம் விளங்கிட்டானே கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆன்சர் எஸ் you know the answer கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கம்மா இருக்கீங்களா கிளாஸ்ல ஓ சார் ஓகே ஓகே தேங்க்யூ என்னம்மா அதுக்கு ஆன்சர் நான் கேட்டுக்கிறேன் என்னடா இழிவு ஓகே வெரி குட் வருமான விளைவை விட பதிலீட்டு விளைவு பக்கம் பெரிதாக இருக்குது எனவே இழிவு பண்டம் அப்ப நான் விஷயத்துல அப்ப என்னை படிச்சது மிக முக்கியமான விஷயம் இந்த பண்டங்களை இனமறிதல் சரியா அப்ப நீங்க உங்களுக்கு நீங்க படிச்சிருப்பீங்க செகண்ட் பார்ட் கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாங்க நெகட்சிவின் பயன்பாட்டினை குறிப்பிடுக அப்ப நெகட்சியின் பிரதான பயன்பாடு என்ன பிள்ளைகள் பண்டங்களை இனமறிதல் அது விலைசார் கேள்வி நிகழ்ச்சியாக இருக்கட்டும் குறுக்கு கேள்வி நிகழ்ச்சியாக இருக்கட்டும் சாரி வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சியாக இருக்கட்டும் ஈவன் நிரம்பல் நிகழ்ச்சியாக கூட இருக்கட்டும் எல்லா நிகழ்ச்சிகளும் என்னத்துக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் பிரதான அதனுடைய பயன்பாடு அல்லது நோக்கம் என்று சொன்னால் பண்டங்களை இனமறிதல் என்னத்தை இனமறிதல் பண்டங்களை இனமறிதல் அதான் பிரதான நோக்கமாக இருக்கும் சரியா இது கிளியரா இப்ப சொன்ன இவ்வளவும் கிளியரா எஸ் ஆர் நோ எஸ் ஓ நோ எஸ் தேங்க்யூ கரைச்சல் படுத்துனா தெரியா கேள்வி கேட்கறது கரைச்சலோ தெரியா மிச்சத்துக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்க வந்து நான் உங்கள்ட இதையும் பார்த்துக்கூட என்ன ஒரு பிள்ளை இருந்தாலும் அவங்களை விடாங்கினா தான் சரி என்றது வந்து எங்கள்ட பிரதான நோக்கம் வெயிட் ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்க வரேன் சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் ஒரு கோல் ஒன்று வந்துட்டு மன்னிச்சு கொள்ளவும் ஓகே வில் சி
கண்டிப்பா பாப்ப நாங்க என்ன சொன்னா அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி என்ன கேட்டுக்கிற கண்டிஷன்னால், சந்தையில் ஒரு உயர்ந்தபட்ச விலை விதிக்கப்படும் ஆயின், உயர்ந்தபட்ச விலை யார் நன்மை கருதி விதிக்கப்படும்? முன்னுக்கு நான் சொல்லிக்கிறேன். உயர்ந்தபட்ச விலை என்பது யாருடைய நன்மை கருதி விதிக்கப்படும்? சொல்லுங்க பாப்போம். யாருடைய நன்மை கருதியதாக இருக்கும்? உயர்ந்தபட்ச விலை என்றது மேக்சிமம் கண்ட்ரோல் பிரைஸ். அது யாருடைய நன்மை கருதி விதிக்கப்படும்? அதை சொன்னீங்கன்னா சரி. உயர்ந்தபட்ச விலை யாருடைய நன்மை கருதி விதிக்கப்படுகின்ற ஒரு கட்டுப்பாட்டு விலை அல்லது உச்ச விற்பனை விலை என்று சொல்லுவார், அல்லது ஆகக்கூடிய விலை திட்டம் என்றும் சொல்லுவார். எல்லா மறுபெயர்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். யாருடைய நன்மை கருதி? நுகர்வோனா உற்பத்தியாளர். யார்கிட்ட நன்மை கருதி நிர்ணயிக்கப்படும்? ஒரு சந்தையில அரசாங்கம் தலையீடு செய்து, சாதாரணமாக இப்படி இருக்கிற ஒரு கேள்விக்கோடு இதுதான் சமநிலை மட்டம். இந்த சமநிலையில் என்ன சொல்கிறதுன்னு சொன்னா, அரசாங்கம் தலையீடு செய்து சமநிலை விலையை விட குறைவானது ஒரு விலையை நிர்ணயிக்கும். சரியா? சமநிலை விலையை விட குறைவானது ஒரு விலையை நிர்ணயிக்கும். சரியா? இது ஆரம்ப சமநிலை. இது இப்ப அப்ப சமநிலை விலை இப்ப பியா இருந்து P1 மாறுது அர்த்தம். அப்ப இப்படி மாறுதுன்னு சொன்னா இது உயர்ந்தபட்ச விலை. எப்பொழுதும் சமநிலை விலையிடம் பார்க்க குறைவானது ஒரு விலையாக இருக்கும். அதான் உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. என்ன விலை? உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை. அது யாருடைய நன்மை கருதியாக நிர்ணயிக்கப்படும்? நுகர்வோன். வெரி குட். நுகர்வோன் நன்மை கருதி. சரியா? இப்ப சொல்லுங்க, சந்தையில் ஒரு உயர்ந்தபட்ச விலை விதிக்கப்படுமாயின் சந்தையில் தொடர்ச்சியான ஒரு பற்றாக்குறை ஏற்படும். நான் முன்னுக்கே சொல்லிட்டேன், சந்தையில உயர்ந்தபட்ச விலை இருக்கும் என்றால் கேட்க தயாரான அளவு சாரி, சந்தையில கேட்க தயாரான அளவு வழங்க தயாரான அளவு நாங்க எஸ் என்று சொல்றோம். ஒரு உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையின் போது கேட்க தயாரான அளவு, அதாவது குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் எப்பவுமே குவான்டிட்டி ஆஃப் சப்ளை QS விட கூடவாக இருக்கும். இதுதான் உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையின் போதான நிலைமை. இப்போ வழங்க தயாரான அளவு, உற்பத்தியாளர் உற்பத்தி செய்து வழங்க தயாரான அளவை விட நுகர்வோன் கேட்கிற அளவு உயர்வாக இருக்கும். எனவே சந்தையில என்ன உருவாகும்? மிகை கேள்வி உருவாகும். எக்ஸஸ் டிமாண்ட். மிகை கேள்வி. இதெல்லாம் நீங்க அந்த எங்கேயாவது பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுத்துருந்தா அதெல்லாம் நோட் பண்ணிட்டு போறதா விஷயம். அதுதான் முடிஞ்சு, விஷயம் முடிஞ்சு. ஓகே. மிகை கேள்வி நிலைமை என்று உருவாகும். ஏன் மிகை கேள்வி உருவாகும்? சந்தையில அரசாங்கம் தலையீட்டு செய்து சமநிலை விலையை விட குறைவானதொரு விலையை நிர்ணயிக்கல வழங்க தயாரான அளவு குறைவடையும், கேட்க தயாரான அளவு கூடும். இது எப்பொழுதுமே நுகர்வோன் நன்மை கருதியதாக இருக்கும். இதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இப்ப நான் ஒரு சில விஷயங்களை மட்டும் பாட் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி சொல்றேன். இந்த நிலைமையில என்ன நடக்கும் என்றால், சந்தையில அரசாங்கம் தலையீடு செய்து இப்படி ஒரு குறைவானதொரு விலையை இதுல நிர்ணயிக்க என்ன நடக்கும்னா, பாருங்க என்ன நடக்குன்னு சொன்னா, இது ஆரம்ப சமநிலை E. இது இப்ப உள்ள சமநிலை E1. விளங்குதோ தெரியாது. E1. சரியா? கொஞ்சம் நீட் இல்லாம இருக்குது. இது E என்றது ஆரம்ப சமநிலை, இது E1 என்றது பின்புள்ள சமநிலை. அதாவது அரசாங்கம் சந்தையில தலையீடு செய்து விலையை நிர்ணயிக்கப்பட்டதுதான் இந்த சிவப்பு கோட்டுக்குள்ள உள்ள விஷயம். சரியா? அப்ப இந்த விலைதான் உச்ச விற்பனை விலை அல்லது ஆகக்கூடிய விற்பனை விலை திட்டத்தின் போது அரசாங்கத்தால் தீர்மானிக்கப்பட்ட விலை. சமநிலை விலையிலும் பார்க்க குறைவானதொரு விலை. இந்த விலையை விட குறைவாக, இந்த விலையை விட என்ன செய்யலாது? அரசாங்கம் கூட ஒரு பொருளை விற்பனை அரசாங்கம் என்ற உற்பத்தியாளர் இந்த விலையில தான் பொருளை விற்பனை செய்யலாம் என்று சொல்லி நுகர்வோன் நன்மை கருதி ஏற்கனவே உள்ள விலையை விட குறைவாக விலையை விற்க சொல்லி சந்தையில் அரசாங்கம் தலையீடு செய்து விற்பனை செய்ய சொல்லி ஒரு நிபந்தனை ஒன்றை விதிக்கும். அப்படி விதிச்சா ஒன்று மிகை கேள்வி உருவாகும். இந்த மிகை கேள்வி உருவாக்கி என்னென்றா, இதுல இதுதான் இப்ப வழங்க தயாரான அளவாக இருக்கும். இந்த கோடு கேட்க தயாரான அளவாக இருக்கும். சரியா? இது கேட்க தயாரான அளவு, இது வழங்க தயாரான அளவு. இது சந்தையில இருக்கிற அந்த ஆரம்பத்தில் உள்ள கேள்வி. சரியா? இது ஆரம்பத்தில் உள்ள கேள்வி தொகையா இருக்கும். இது நிரம்பல் தொகையாக இருக்கும். இந்த முன்னுக்குள்ள பகுதி, இந்த பின்னுக்குள்ள பகுதி கேட்க தயாரான அளவு. பாருங்க, வழங்க தயாரான அளவை விட கேட்க தயாரான அளவு கூடவாக இருக்குது. எனவே மிகை கேள்வி நிலைமை உருவாகும். இந்த சந்தர்ப்பத்துல தான் சந்தையில அரசாங்கம்
தலையிட்டு இந்த விலையை நிர்ணயிக்கல கருப்பு சந்தை விலையில எல்லாம் பொருட்களை விற்பனை செய்வார்கள். யாரு? எங்களுடைய விற்பனையாளர்கள், அதாவது நிரம்பலாளர்கள் கருப்பு சந்தை விலையில பொருட்களை விற்பனை செய்வார்கள். இப்போதைக்கு இவ்வளவும் தெரிஞ்சிருந்தா சரி, கேள்விக்கு நாங்க விடைக்கு வருவோம். சரியா? ஓகே, முதலாவது பாருங்க. சந்தையில் ஒரு உயர்ந்தபட்ச விலை விதைக்கப்படும் என்றால் ஒரு பற்றாக்குறை ஏற்படும். ஒரு காலமும் பற்றாக்குறை ஏற்படும் தான். அது என்னத்துல பற்றாக்குறை ஏற்படும் சொன்னா, என்னத்துல பற்றாக்குறை ஏற்படும்? நுகர்வோன் கேட்க தயாரான அளவு வந்த பொழுதுமே சந்தையில கூடவாக இருக்கும், வழங்க தயாரான அளவு குறைவாக இருக்கும். எனவே சந்தையில பற்றாக்குறை என்ற ஒரு நிலைமை கண்டிப்பாக ஏற்படும். கேட்க தயாரான அளவு கூடவாக இருக்கின்ற பற்றாக்குறை என்ற நிலைமை கண்டிப்பாக என்ன செய்யும்? ஏற்படும். எனவே அந்த விட சரியா பிள்ளையா? பிள்ளையா சரியா? இது சரி. ஏன்? உயர்ந்தபட்ச விலை ஒன்றின் போது கேட்க தயாரான அளவு விட வழங்க தயாரான அளவு. இது குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட், கேட்க தயாரான அளவு. குவான்டிட்டி ஆஃப் சப்ளை, வழங்க தயாரான அளவு. வழங்க தயாரான அளவை விட கேட்க தயாரான அளவு கூட. எனவே சந்தையில் என்ன இடம்பெறும்? இடி வரும். எக்ஸஸ் டிமாண்ட், இடி உருவாக்கப்படும். இடி உருவாகுதுன்னு சொன்னா சந்தையில ஒரு பற்றாக்குறை கண்டிப்பாக உருவாகும். சரியா? ஆகவே முதலாவது விட சரி. இது கண்டிப்பாக படிச்சிருக்கணும். உயர்ந்தபட்ச விலை விதிக்கைகள்ல சந்தையில என்ன மாற்றங்கள் நிகழும், குறைந்தபட்ச விலை விதிக்கைகள்ல என்ன மாற்றங்கள் நிகழும், உயர்ந்தபட்ச விலை யாருடைய சார்பில யாருக்கு நன்மை பயக்கும் விதமாக நிர்ணயிக்கப்படுவது, குறைந்தபட்ச விலை என்பது யாருக்கு நன்மை பயக்கும் விதமாக நிர்ணயிக்கப்படுவது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நுகர்வோன் மிகை எப்படி காண்பது, உற்பத்தியாளர் மிகை எப்படி காண்பது, அரசாங்கத்துக்கு கிடைக்கிற நன்மைகளை எப்படி காண்பது, தேறிய சமூக நில இழப்பு, இதுகள் எல்லாம் எப்படி காண்பது என்பதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் இந்த பாடத்தை தொடர்ந்து கொண்டு போறேன். இப்ப அந்த விஷயத்த நான் இந்த பார்ட் ஃபுல்லா சொல்லி கொண்டிருக்கீங்களா? அது என்றால் சொல்லி முடிக்கிறேன்னா அது நீங்க 4-5 கிளாஸ்ல படிச்ச விஷயத்த ஒரே கிளாஸ்ல சொல்லி முடிக்கிறாரு. இப்போதைக்கு நான் சின்ன சின்ன அறிமுகங்களை தந்துதான் கொண்டு போக முடியும் பார்ட் 1க்கு ஏத்த மாதிரி. இது இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்க பார்ட் 2ல கதை கேட்க இது தொடர்பான விளக்கங்களை மேலும் தரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இருந்தும் இந்த விடயங்களை நான் ஓரளவுக்கு சொல்றேன். அடுத்த சந்தையில தொடர்ச்சியான ஒரு மிகை நிலைமை ஏற்படும் என்று சொன்னால், எப்பவும் மிகை நிலைமை ஏற்படும். என்ன மிகை நிலை ஏற்படும் என்று சொன்னா, இங்க மிகை என்ன கேள்வி, அதாவது மிகை கேள்வி நிலைமை தான் உருவாக்கப்படும். அப்ப இங்க என்ன மிக நிலை என்றதை சொல்லத்தானே. ஆகவே இந்த விட தெளிவற்ற ஒன்று. அப்ப இந்த விட எடுக்கலாம். மூன்றாவது, பொருளின் விற்பனையாளர் நன்மை அடைவர். நன்மை அடைவரோ? இல்ல. எப்பொழுதுமே உயர்ந்தபட்ச விலை என்றால் யார் நன்மை அடைவர்? நுகர்வோன் நன்மை அடைவர். எவருமே நன்மை அடைய மாட்டார். அந்த விட அறவே பிழை. 5வது விட நிரம்பல் தொகையானது கேள்வித்தொகையை விட அதிகமாக இருக்கும். அப்ப வேற உங்க சொல்லிக்கிற விஷயம் சொல்லிட்டேன் ஏற்கனவே. நிரம்பல் தொகை என்றது எஸ் என்று போடுறேன், குவான்டிட்டி ஆஃப் சப்ளை. கேள்வித்தொகை என்றது நான் டி என்று போடுறேன். ஆகவே நிரம்பல் தொகையானது கேள்வித்தொகையை விட அதிகம். அப்படியோ? இல்ல. எப்பவுமே கேள்வித்தொகை தான் உயர்வாக இருக்கு. எங்க ஒரு உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில கேள்வித்தொகை தான் பிள்ளைகள் கூடவாக இருக்கும். நுகர்வோன் கேட்கிற அளவு கூடவாக இருக்கும். இதோடு ஒப்படைக்கல உற்பத்தியாளர் வழங்குகின்ற அளவோடு ஒப்படைக்கல நுகர்வோன் கேட்கிற அளவு கூடவாக இருக்கும். எனவே இங்க மிகை கேள்விதான் உருவாக்கப்படும். இப்ப இவர்கள் சொன்ன விடையின்படி பார்த்தா இது மிகை நிரம்பல குறிக்குது. ஏன்? வழங்க தயாரான அளவு கூடவா இருக்கும், கேட்க தயாரான அளவு குறைவா இருக்கும். ஆகவே 5வது விடை என்ன? பிள்ளை. அவ மிகச்சரியான விடை என்ன? முதலாவது. கிளியரா? இந்த கேள்வி 12வது கேள்வி விளங்கிச்சுதா? எஸ் ஓ நோ? 12வது கேள்விக்கு முதலாவது விட விளங்கிச்சா இல்லையா? ஓ சார், தேங்க்யூ. அடுத்த கேள்வியை பாருங்க. பின்வரும் பண்ணை உற்பத்திகளின் மீது விதிக்கப்படும் பயனுறுதி வாய்ந்த குறைந்தபட்ச விலையுடன் தொடர்படாத பிரச்சனை. அப்ப சொல்லுங்க, குறைந்தபட்ச விலை யாருடைய நன்மை கருதி நிர்ணயிக்கப்படும்? குறைந்தபட்ச விலைக்கு மறுபேரமா தளவிலை என்னன்னு சொல்லலாம்? தளவிலை. இது யார்கிட்ட நன்மை கருதியது? 13வது கேள்வி. குறைந்தபட்ச விலை என்பது யாருடைய நன்மை கருதியது? சொல்லுங்க பாபு. யாருடைய நன்மை கருதியது? விற்பனையாளர், உற்பத்தியாளர். சரி. தொடர்பு படாத பிரச்சனை தான் கேட்டுக்கிட. 13வது என்ன விட? சொல்லுங்க. 13வது என்ன விட? என்ன விட வரும்? ஒவ்வொரு விடையா பார்த்துட்டு 13வது என்ன விடைன்னு சொல்லுங்க. I will give you 1 minute. தெரியுமா? Yes or no?
நோ சார், ஓகே, நான் விளங்கப்படுத்து. அப்ப பாருங்க, சந்தையில வந்து எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு விடயம் தெரியும், அரசாங்கத்தால உற்பத்தியாளர் நன்மை கருதி நிர்ணயிக்கப்படுவது குறைந்தபட்ச விலை. இதை மறுபெயர் சொல்லுவாங்க, அதை நோட் பண்ணுங்க, தளவிலை. தளவிலை என்று சொல்லுவார்கள். ஃப்ளோர் பிரைஸ் இங்கிலீஷ்ல சொல்றது. ஏனென்றா அவங்க வந்து சொற்பிரிவு எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை அதுதான் மிக்க பெரிய ஒரு பிரச்சனை. இந்த வருஷம் பயன்படுத்துற சொல்ல வார வருஷம் இதே கேள்வியை போட்டு வேற மறுபெயரை பயன்படுத்துவார். சில உங்களுக்கு மறுபெயர் தெரியாம பிளவிட வேண்டி வரும். இப்ப தளவிலை என்றது வந்து குறைந்தபட்ச விலையைத்தான் குறிக்கும். சரியா? ஓகே. சந்தையில தொடர்ச்சியாக மிகை நிரம்பல் காணப்படும். கேட்டவன் தொடர்பு படாத பிரச்சனை தானே அம்மா. அப்ப சந்தையில குறைந்தபட்ச விலை என்ன சாதாரணமான நிலைமை வந்து மிக நிரம்பல் தான் ஏற்படும். ஏன்? நுகர்வோன் கேட்கிற அளவை விட உற்பத்தியாளன் உற்பத்தி செய்து வழங்குகின்ற அளவு வந்து சந்தையில கூடவா இருக்கு. எனவே சந்தையில வந்து மிகை நிரம்பல் என்ற ஒரு நிலைமை ஏற்படும். ஆகவே அந்த விட வந்து சரி. உங்களை கேட்ட தொடர்பு படாத பிரச்சனை. விவசாயத்துறை சாராத வரி இருப்பாளர்களிடம் இந்த விவசாயிகளை நோக்கி வருமானம் மாற்றப்படும். இதுவும் ஓரளவு சரி. ஏனென்று சொன்னா ஒரு மானியம் வழங்குறது, அதனோடு தொடர்புடைய செயற்பாடுகள். சாதாரணமாக ஒரு குறைந்தபட்ச விலை விதி எங்க நடக்கும் என்று சொன்னா பிள்ளைகள், எப்பொழுதுமே சாதாரணமாக எங்க நடக்கும் சொன்னா அந்த விவசாய பண்டங்கள், அதாவது இந்த விவசாய பண்டங்களினுடைய உற்பத்திகளின் போதுதான் இந்த குறைந்தபட்ச விலை வந்து நிர்ணயிக்கப்படும். உதாரணமாக ஒரு வாழைத்தோட்டம், வாழைப்பழத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். வாழைப்பழத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து நல்ல பழங்கள் எல்லா இடமும் மலிவாக விற்பனை செய்யப்படும். நல்ல காத்துக்கு மரங்கள் எல்லாம் முறிஞ்சு விழுந்துவோம். எனவே எல்லா இடத்திலிருந்தும் பழங்கள் வந்து விற்பனை வந்து செய்யப்படும். எனவே அதைத்தான் சொல்லுவாங்க பயனுறுதி வாய்ந்த குறைந்தபட்ச விலை. ஏனென்று சொன்னா அளவுக்கு அதிகமாக இருக்கு வாழைப்பழம், ஆனா விலை வந்து மிக குறைவாக தான் சொன்னா. ஏன்னா அது மிக மிக கூட நிரம்பல் இருக்கைகள்ல வந்து விலையை வந்து எப்படி கூட்டி வித்தாலும் சனம் வந்து என்ன செய்யாது, வாங்காது. எனவே எப்படியோ அந்த விலை அந்த பழத்தை வந்து வச்சிருக்கவும் இல்லாது. வச்சிருக்கலாமோ, வச்சிருக்கல வாழைப்பழத்தை குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு பிறகு வச்சிருக்கலாமோ. எனவே விற்கத்தான் வேணும் என்ற அடிப்படையில உற்பத்தியாளர் குறைவான விலையில விற்பனை செய்வான். இப்ப 500 ரூபாய் விற்கிற பழம் என்றா அந்த கோடை நல்ல காத்தடிச்சு மரமெல்லாம் முறிஞ்சு எல்லா இடமும் வாழைப்பழம் தேங்கி கிடக்குன்னு சொன்னா கட்டாயம் 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்வான். என்று சொன்னா அவனுக்கு அந்த பழத்தை வச்சிருக்கல, அது பேணி பாதுகாத்தும் வச்சிருக்கல, அது என்னவோ விற்பனை செய்து ஆகணும். எனவே குறைந்த சன்மானத்துக்கு அவன் விற்பனை செய்வான். எனவே அதனால் உற்பத்தியாளனுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை. எனவேதான் சந்தையில அரசாங்கம் தலையீடு செய்யும். தலையீடு செய்தால் அங்க என்ன செய்யும்? அரசாங்கம் ஒன்று மட்டும்தான் செய்யலாம். வாழைப்பழத்தை அரசாங்கம் வாங்கி கொண்டு ஒன்றும் செய்யல. அரசாங்கம் செய்யணும் அதுக்கு ஒரு சின்ன கொடுப்பனை ஒன்று செய்யும், ஒரு மானியம் வழங்குறது, அப்படியான நன்மைகளை செய்யும். எனவே இது எப்பவுமே ஒரு குறைந்தபட்ச விலையோட தொடர்புடையது வந்து விவசாய பணி. அந்த அடிப்படையில இந்த சாராத வரி இருப்பாளர்கள் வந்து விவசாயிகளை நோக்கி வருமான நகரம். எனவே இது ஒரு விவசாயிக்கான நன்மை செய்யப்படுகிற ஒரு விடயம். ஆகவே இது குறைந்தபட்ச விலையோடு தொடர்பு பட்டது. அரசாங்கத்தினால் பாரிய அளவு மானியம், அங்க பாருங்க சொல்லி மானியம் வழங்குதல். என்ன வாழைப்பழ வியாபாரிக்கு வந்து அரசாங்கம் மானியம் வழங்குது. நிறைய வாழைப்பழம் வந்து சந்தையில விற்பனையே இல்லை, எல்லாம் பழுதாயிடுது. அப்ப என்ன செய்யணும்? கட்டாயம் அரசாங்கம் வைக்க ஒரு கொடுப்பனை ஒன்றை செய்யும். ஆகவே அது மானியம் வழங்கப்படுது. அப்ப இந்த விடையும் வராது. நுகர்வோர் அதிக விலை செலுத்த நேரிடும். இல்ல, மிகை நிரம்பல் ஏற்படைகளை வந்து நுகர்வோன் ஏன்னு கேட்க மாட்டான். நீங்கள் 500 ரூபாய் சொன்னாலும் அவன் சொல்லுவான் இந்த 10 ரூபா தர வேண்டாம், ஒன்றும் செய்யலாம், நீங்க கொடுக்கத்தான் முடியும், வாழைப்பழத்தை வச்சிருக்கிறாரு. அப்ப என்ன செய்யும்? 10 ரூபாய்னாலும் கொடுத்து அந்த வாழைப்பழத்தை முடிச்சு விடணும் நீங்க நினைப்பீங்க. எனவே நுகர்வோன் அதிக விலை செலுத்த நேரிடமோ இல்ல, நுகர்வோன் வந்து குறைந்த அளவு விலையைத்தான் அவன் செலுத்த போறான். விவசாய பொருட்களுக்கு கருப்பு சந்தை தோன்றும். ஒற்று காலமுமே கருப்பு சந்தை தோன்றாது. மறக்க கூடாது, கருப்பு சந்தை விலை எங்க உருவாக்கப்படும்? அது எப்பொழுதுமே உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில தான் உருவாக்கப்படும். அதை நோட் பண்ணுங்க. உயர்ந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையின் போது மாத்திரமே கருப்பு சந்தை பிளாக் மார்க்கெட் என்ற ஒன்று உருவாக்கப்படும். ஆனால் ஒரு காலமும் இந்த விவசாய விளைபொருட்களுக்கு கருப்பு சந்தை விலை தோன்றாது. எனவே அந்த விடைதான் தொடர்பு படாத பிரச்சனை. அது வந்து எதோடு தொடர்புபட்டது? உயர்ந்தபட்ச விலையோடு தொடர்புபட்டது. அப்ப இந்த விடைதான் இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர். ஏன் இந்த விவசாய பொருட்களுக்கான கருப்பு சந்தை என்றது அம்மா உயர்ந்தபட்ச விலையோட மாத்திரம்தான் தொடர்பட்டது. அது குறைந்தபட்ச விலையோட எந்த விதமான தொடர்பையும் காட்டாது. கேள்விக்கு விளங்கிச்சா? ஓரளவுக்கு அந்த விடயம் தொடர்பான அறிவொன்று கிடைச்சிச்சா? எஸ் ஓனோ திருப்பி சொல்லணும், ஏதாவது விளங்காடி கேட்க முடியும். இது உங்களுக்கான சந்தர்ப்பம். நீங்கள் காசு கட்டி படிக்கிறீங்க, எனவே என்ன டவுட்னாலும் கேளுங்க. எஸ், தேங்க்யூ. அடுத்த கேள்வி. ஒரு போட்டி சந்தை ஒன்றில் விற்கப்படும் ஒரு பொருளின் கேள்வி தொழிற்பாடானது QD சமன் 180 - 2P எனும் சமன்பாடான தரப்படுகிறது. சந்தையில் சமநிலை விலை 65 ரூபாயினின் நுகர்வோன் மிகை யாது? எங்க காணுங்க பாப்பா நுகர்வோன் மிகை. தங்கச்சி நுகர்வோன் மிகை, தங்கச்சியோ தம்பி இருக்கிறாக்கள் வந்து அல்லது எதிர்காலத்துல நீங்க இந்த
எங்கள்ட ரெக்கார்டிங்ஸ் பார்க்குற பிள்ளைகள் இருப்பாங்க கிளாஸ் கட் ஆனது வர முடியாத பிள்ளைகள் நுகர்வோன்மிகையை முதல் நீங்க செய்யுங்க. நுகர்வோன்மிகை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிச்சீங்களா? நுகர்வோன்மிகை எப்படி காண்பது என்பதை படித்தீர்களா? ஐடியா ஒன்று இருக்குதா? எஸ் ஓ நோ? இல்ல சார், இல்ல சார், படிக்கலையா? ஓகே, நுகர்வோன்மிகை என்றதம்மா எப்படி காண்றேன்டா? Before that, சமன்பாட்டை இப்போது எழுதுங்க. சாதாரணமாக நுகர்வோன்மிகை எப்படி காண்பதென்றால் ஓகே, நுகர்வோன் மிகை கன்சியூமர் எக்ஸஸ் எப்படி காண்றேன்டா, ஆகக்கூடிய என்னோட நீங்களும் சமன்பாட்டு எழுதிக் கொள்ளுங்க. நான் சுருக்கமா எழுதுறேன், திருப்பி சொல்லுவேன். ஆகக்கூடிய கேள்வி விலை, ஆக கூடிய கேள்வி விலையில இருந்து சமநிலை விலை, உங்களை என்ன விலையில நுகர்வோன் மிக இருக்கிறானோ அந்த விலையை கழிச்சு அந்த விலையில உள்ள தொகையால பிரதியீடு செய்யணும். சமநிலை தொகை, சமநிலை தொகை அவ்வளவத்தையும் செய்து இரண்டால பிரிச்சீங்களா உங்களுக்கு என்ன வரும்? நுகர்வோன் மிக வரும். இப்ப திருப்பி சொல்றேன், வடிவா பாருங்க. நுகர்வோன் மிகை ஒருத்த காண்றா எப்படி காண்பதுன்னா ஆகக்கூடிய கேள்வி விலையை எடுக்கும். சரியா? இது சில சந்தர்ப்பங்கள்ல பொருந்தாமலும் போகும். ஆனா பொதுவாக நுகர்வோன் மிகைக்கு இதுதான் சமன்பாடு. ஆகக்கூடிய கேள்வி விலையில இருந்து சமநிலை விலை, இப்ப உங்களுக்கு என்ன விலை, இப்ப 65 ரூபாய் விலையில தான் இந்த கேள்வியில கேட்டிருக்கிறான். எனவே அந்த விலையை நீங்க இதுல போடணும். அதான் அந்த சமநிலை விலை. 85 ரூபாய் விலைன்னா அதுதான் நீங்க கேட்ட கேள்விக்குரிய சமநிலை விலையாக இருக்கும். சரியா? ஆகவே சமநிலை விலை, அந்த சமநிலை விலையை கொண்டு அந்த கேள்வி சமன்பாடுல நீங்க பிரதியீடு செய்வீங்க தானே, அது தெரியும் தானே. அப்ப அப்படி பிரதியீடு செய்யக்குள்ள வர தொகையை பெருக்கும். சரியா? பெருக்கி ரெண்டால பிரிக்கணும். பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? நுகர்வோன் மிகை காணப்படும். சரியா? திருப்பி ஒருக்கா சொல்றேன். நுகர்வோன் மிகை சமன் ஆகக்கூடிய கேள்வி விலை சய சமநிலை விலை தர சமநிலை தொகை கீழே 2. ஆகக்கூடிய கேள்வி விலை என்ற எப்படி காண்பது என்று தெரியுமோ? தொகையை பூச்சியமாக்கி நீங்க ரெண்டு சொன்னா, ஒரு கேள்வி சமன்பாடு தந்தா அதுல உள்ள தொகையை பூச்சியமாக்கி நீங்க ரெண்டா உங்களுக்கு வரப்போறது தொகைக்கு பதிலாக தொகை போடப்பட்டுள்ள இடத்துல பூச்சியத்தை பிரதியீடு செய்வீர்களாக இருந்தால் அங்க விலை ஆகக்கூடிய கேள்வி விலை வரும். சரியா? அதே சமயம் சமநிலை விலை அவன் கேட்டிருப்பான், தந்திருப்பான் கேள்வியில. சமநிலை விலையை தந்தா அந்த சமநிலை விலையை பிரதியீடு செய்ய சமநிலை தொகை வரும். அதை பிரதியீடு செய்த ரெண்டால பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு நுகர்வோன் மிக வரும். தங்கச்சி சமன்பாடு விளங்கிச்சுதா? எஸ் ஓர் நோ? எஸ். இப்ப கணக்க செய்வோம், செய்து பாருங்க. கணக்க செய்ததுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். கேள்வியை நான் நீங்க செய்யுங்க, அதுக்கப்புறம் நான் விளங்கப்படுத்துறேன். Please do the question. ஏதாச்சும் கேளுங்க, chat boxல சரி கேளுங்க. உங்களுக்கான கிளாஸ் வடிவா யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க படிப்பிக்கிறத. அதான் நான் சொல்றது. நன்மை அடையணும். இதுக்குள்ள பாத்துடுவோம். சரியா? அதான் உண்மை. அதான் பாஸ் பேப்பர் டிஸ்கஷன் தனியா ஒன்லி பாஸ் பேப்பராக கேள்விக்கு மட்டும் ஆன்சர் சொல்லிப்பட்டு போறேன்னு சொல்லிப்பட்டு போறேன்னா ஓகே, நான் சொல்லிட்டு போறேன். இந்த கேள்வி முடிய, அதாவது கிளாஸ் முடிய எனக்கு ஒரு சஜஷனை சொல்லுங்க, என்ன மாதிரி செய்யணும். இந்த நோக்கம் ஒரு விஷயத்தை சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டு போய்க்கல பிள்ளைகளை அதை ஞாபகப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். சில விஷயங்களை நோட் பண்ணி எடுத்துக்கொள்வாங்க. என்றதான் என்னுடைய நோக்கம். சரி, செய்து பாத்தீங்களா? ஆன்சர் வந்துச்சா? என்ன விட வந்துச்சு? 14வது கேள்வி. சாரி ஃபார் தட். எஸ் சார், கொஸ்டினை கொஞ்சம் செல்லுங்களே. ஓகே, போட்டிக்க பாருங்க. ஒரு போட்டி சந்தையில் விற்கப்படும் ஒரு பொருளின் கேள்வி தொழிற்பாடானது குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் QD சமன் 180 2P என்னும் சமன்பாட்டினால் தரப்படுகிறது. சந்தையின் சமநிலை விலை 65 ரூபாயின் நுகர்வோர் மிகை யாது? கேள்வி தெரியுதா? திரும்பி வாசிக்கணுமா? வாசிக்கணும்னா சொல்லுங்க, வாசிக்கிறேன்.
ஓகே செய்யுங்க. செய்த அப்புறம் ட்ரை பண்றீங்களா? சமன்பாடு என்ன? ஆகக்கூடிய கேள்வி விலை எப்படி எடுக்கிறன்னு சொன்னா, ஆகக்கூடிய கேள்வி விலை என்று சொன்னா நீங்க என்ன செய்யணும்? தொகையை வந்து பூஜ்ஜியமாக்கும். தொகையை வந்து பூஜ்ஜியமாக்கினீங்கள் என்று சொன்னா, இந்த தொகை இருக்கிற இடத்து பதிலா பூஜ்ஜியத்தை பிரதியீடு செய்தீங்க என்று சொன்னா, எப்பொழுதுமே ஆகக்கூடிய கேள்வி விலை எடுக்கணும்னா தொகையை பூஜ்ஜியமாக்கும். தொகையை பூஜ்ஜியமாக்கினீங்கன்னா இந்த பி என்றதுக்கு வர பெறுமதி தான் உங்களுக்குரிய ஆகக்கூடிய கேள்வி விலை. ஆகக்கூடிய கேள்வி தொகை என்று கேட்டா அதை என்ன சொன்னா இந்த இதுதான் விலை பூஜ்ஜியமாக உள்ள போதான தொகை. இந்த தொகை வந்து 180. ஆகக்கூடிய கேள்வி தொகை என்னன்னு கேட்டால் இந்த ஏ. சாதாரண கேள்வி சமன்பாடு அன்றைக்கு நான் சொன்னேன் போல கேள்வி சமன்பாடுல வந்து எது ஆகக்கூடிய கேள்வி தொகை என்று சொன்னா விலை பூஜ்ஜியமாக உள்ள போதான தொகை. இந்த 180 தான் இந்த கேள்வியில உள்ள ஆகக்கூடிய கேள்வி தொகை. ஆனா உங்களுக்கு தேவை வந்து என்ன? ஆகக்கூடிய கேள்வி விலை. என்ன செய்யணும்? தொகையை வந்து பூஜ்ஜியமா மாத்தினீங்கன்னு சொன்னா இந்த தொகை என்ற கியூடி என்ற தொகையை குறிக்கும். அதை பூஜ்ஜியமா மாத்தினீங்கன்னா விலை கொண்டு ஒரு விட வரும். அந்த விலைதான் ஆகக்கூடிய கேள்வி விலை. இது சமநிலை விலை. இந்த 65 ரூபாய் தான் அவன் சமநிலை விலை என்று தந்திருக்கிறான். அப்ப இந்த சமநிலை விலையை கொண்டு திருப்பி இந்த விலை என்று இருக்கிறதுக்கு பதில பி என்றதுக்கு பதில 65 போட்டீங்க சொன்னா பிரதியீடு செய்தா உங்களுக்கு ஒரு தொகை ஒன்று வரும். அதுதான் சமநிலை தொகை. சமநிலை விலை சமநிலை தொகை. இப்ப பிறகு கொண்டே அவலத்தின் சமன்பாடுல பிரதியீடு செய்வீர்களாக இருந்தால் விட வரும். சரியா? நான் அப்ப செய்யறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன். கேள்வி ஓகே தானே? நீங்களும் என்னோட சேர்ந்து செய்தாலும் சரி. செய்துட்டீங்களா? எஸ் ஐ திங்க் ஓகே சார். என்ன ஆன்சர் வந்து செய்துட்டீங்களா? நான் விளங்கப்படுத்துவேன். விளங்கப்படுத்துறேன். பட் நீங்க செய்துட்டீங்கன்னா ஆன்சர் சொல்லுங்க. ஓகே. QD சமன் 180 சய 2P. சரியா? இதான் உங்களுக்கு அவர்கள் தந்திருக்கிற சமன்பாடு. 180 சய 2P என்பது அவர்கள் தந்திருக்கின்ற சமன்பாடு. அதை தந்திருக்கிற கேள்வி வந்து 65 ரூபாய் விலையில நுகர்வோன் மிகு என்னென்றுதான் கேட்டு உங்களை கேட்ட கேள்வி அதுதான். அப்ப உங்களுக்கு தெரியும் நுகர்வோன் மிகைக்குரிய சமன்பாடு வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். நுகர்வோன் மிகை சமன் ஆக கூடிய கேள்வி விலை சய கேள்வி விலை. கேள்வி விலை என்றது வந்து இது சமநிலை விலையை குறிக்கும். ஆகக்கூடிய கேள்வி விலை என்பது சய கேள்வி விலை என்பது சமநிலை விலையை குறிக்கும். தர சமநிலை எப்பவுமே நுகர்வோன் மிக மதிப்பீடு செய்யலையோ உற்பத்தியாளர் மிக மதிப்பீடு செய்ய கண்டிப்பாக சமன்பாடு எழுதித்தான் மதிப்பீடு செய்யணும். வித்தவுட் ஈக்குவேஷன், அதாவது சமன்பாடு இல்லாம மதிப்பீடு செய்ய அதற்குரிய புள்ளிகளை வந்து நீங்கள் இழப்பீர்கள். பல ஒவ்வொரு தடவையும் எழுதி செய்யதான் சமன்பாடு வந்து ஞாபகம் வரும். எல்லாத்தையும் பாடமாக்கி கொண்டிருக்கிறார் எக்கனாமிக்ஸ் விளங்கி செய்கிறது. சரியா? ஓகே. ஆகக்கூடிய கேள்வி விலையை நீங்க முதலாவது எடுக்கணும். இந்த சமன்பாடு ஆகக்கூடிய கேள்வி விலை எடுக்கணும் என்று சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா தொகையை வந்து பூஜ்ஜியமாக்கணும். தொகையை பூஜ்ஜியமாக்கினா 180 மைனஸ் 2P. அப்ப என்ன செய்யும்? இங்க இருக்கிற பிளஸ் 180 அங்கால போய் மைனஸ் 180 ஆகும். 7க்கு இஞ்சால இருக்கிற 180 கொண்டே அங்கால கொண்டே கழிப்பீங்க. பூஜ்ஜியத்துல இருந்து 180 கழிக்கிறீங்க. அப்ப இப்ப மிஞ்சுறது வந்து மைனஸ் 2P. சரியா? எனக்கு இடம் காணாதபடியே நான் அதை இங்கால இப்படி கோடு மாதிரி போட்டு எழுதுறேன். நீங்க சமனுக்கு நேர சமன் வார மாதிரி செய்து கொண்டு போவோம். சரியா? பூஜ்ஜியத்துல இருந்து மைனஸ் 180 கழிச்சா உங்களுக்கு மைனஸ் 180. இது சமன் மைனஸ் 10P. சரியா? ஆகவே மைனஸும் மைனஸும் வெட்டுப்பட்டு இல்லாம போகும். எனவே விடை என்ன? பி சமன் பி என்றது வந்து 2P. இங்கேயும் 2ஆல பிரிச்சு இங்கேயும் 2ஆல பிரிச்சிங்கன்னா விட வரும். பி சமன் 90. பி சமன் 90. அப்ப ஆகக்கூடிய கேள்வி விலை என்ன? 90 வந்துச்சுதா? விளங்காட்டி சொல்லுங்க, திருப்பி இருப்ப சொல்றேன். என்ன செய்யலாம்? ஆகக்கூடிய கேள்வி விலை கேட்டால் இந்த சமன்பாடுல முதலாவது வந்து நாங்கள் ஆகக்கூடிய கேள்வி விலை எடுக்கணும். அதை எடுக்கணும்ன்றதான் அந்த சமன்பாட்டுல வந்து தொகையை பூஜ்ஜியமா மாத்தணும். தொகைக்கு பூஜ்ஜியத்தை போட்டு சமன்பாட்டை பிரதியீடு செய்து தீர்த்தம் என்று சொன்னா எங்களுக்கு ஆகக்கூடிய கேள்வி விலை வந்து வரும். சரிதானே? இந்த ஆகக்கூடிய கேள்வி விலை வந்து 90.
இது எப்படி எடுத்தவனது விளங்குதா? 0 180 மைனஸ் 10b இங்க கூட்டுப்படுற சமனுக்கு இஞ்சால பிளஸ் ஓடி அடையாளம் இருக்கிற 180 இங்கால சமன்பாடு தீர்க்கைகளை வந்து இது கணிதம். இதுக்கு இஞ்சால உள்ள அவ்வளவும் கணிதம். பிரதியீடு செய்தீங்கன்னு சொன்னா மைனஸ் 180 சமன் மைனஸ் 10b. எனவே 2 மைனஸும் வெட்டுப்படும். 2ஆல பிரிச்சீங்கன்னா பி சமன் 90. விளங்கிச்சா? எப்படி ஆகக்கூடிய கேள்வி வெளியே எடுத்ததுன்றது விளங்கிச்சா? எஸ் ஓ நோ? விளங்காட்டு சொல்லுங்க, திருப்பி சொல்றேன். 90 எடுத்துட்டேன் பாப்போம். எஸ் ஓகே. அப்ப ஆகக்கூடிய கேள்வி நான் அழிக்கிறேன், எனக்கு இடம் போதாத நிலைமையின் காரணமாக நான் அதை அழிச்சுக் கொள்றேன். திருப்பி ரெக்கார்டிங் பாக்குற வரைக்கும் விளங்கும் தானே? ஆல்ரெடி ரெக்கார்டிங்லயும் அப்படியே வரும் சேம் திங் தானே? ஓகே. இப்ப எங்களுக்கு வந்து அடுத்த சமநிலை விலை வந்து உங்களுக்கு ஏற்கனவே தந்திருக்கலாம். கேள்வியில தந்திருப்பான் என்ன விலையில நீங்க நுகர்வோமையை காணணும்ன்றதான் தேவை. 65 ரூபாய் விலையில தானே காண போறீங்க. ஆகவே சமநிலை விலை என்றது 65 தர சமநிலை தொகை என்றா 65 ரூபாய் விலையில என்ன தொகை என்று கேட்டுக்கிறேன். அப்ப என்ன செய்யணும்? 180 விலைக்கு பதிலாக 65 விலையை இங்கிலீஷ்ல பி என்று போடுறோம். எனவே 65 1580 ஆன்சர் வருது. பாப்போம், நான் செய்து பார்த்துட்டு சொல்றேன். 180 மைனஸ் 2 தர 65. அப்ப விலைக்கு பதிலாக என்ன போடணும்? 65. 62 எவ்வளவு? 130. அப்ப 180ல இருந்து 130 போனா தொகை எவ்வளவு? 50. இது விளங்கிச்சுதா? தொகை 50 வந்துச்சுதா விளங்கிச்சுதான்னு சொல்லுங்க. 50 வந்துச்சா? எஸ் ஓ நோ? 50 500 இல்லையா? 50. எஸ். எப்படி செய்தாண்டு விளங்கிச்சுதா? அந்த விலையண்டதுக்கு பதிலாக 65 பிரதியீடு செய்தீங்கன்னா சரி. பிரதியீடு செய்து விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 130 130 கழிச்சிங்கன்னா 180ல இருந்து 50 விடையாக வரும். ஆகவே உங்களுக்கு தொகை வந்து 50. இனி இது என்ன செய்யணும்? 2ஆல பிரிச்சீங்கன்னா சரி. இனி இங்கால உங்களோட வேலை என்ன சொல்றேன்னா நீங்க வந்து சரியாக இது என்ன செய்யணும்? பிரதியீடு விலையில சமநிலை விலை வந்து அதாவது உங்களுக்கு கேள்வியில தந்திருக்கிறான் 65 ரூபாய். அந்த 65 ரூபாய் விலையை கொண்டு இதுல பிரதியிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரப்போற தொகை வந்து 50. அதான் சமநிலை தொகை. இனி இதை செய்ய வேண்டியது உங்களோட பொறுப்பு. இனி உங்களோட கணித அறிவு அதுதான் நீங்க பிரயோகிக்க போறீங்க. எஸ். அதுலதான் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். சாரி. பாத்தீங்களா? சமன்பாடு போடைக்குள்ள நான் உங்களுக்கு அந்த பிரேக்கெட் வரணும். சரியா? இந்த ஆகக்கூடிய கேள்வி விலையிலிருந்து கேள்வி விலைன்றதை வச்சு பிரேக்கெட்டுக்குள்ள வரணும். அப்ப பிரேக்கெட் தானே முதல் செய்வோம். கொஞ்சம் சமன்பாடை திருத்திக் கொள்ளுங்க. நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். என்ன சொல்றது? நாங்க ஒரு ஃப்ளோவில் வந்து செய்துட்டு போய்க்கல. எங்களுக்கு அது ஞாபகம் இருக்கிறபடியா நாங்க வந்து நோமலா செய்துட்டு போறது. நீங்க கேட்ட கேள்வி சரி. தங்கச்சி நல்ல அறிவோடு தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. முதலாவது வந்து இந்த சமன்பாட்டின்படி நான் சொன்ன சமன்பாட்டின்படி நீங்க முதலாவது மல்டிபிளிகேஷன் தான் செய்யணும். ஆனா இந்த கேள்வியில வந்து இதுல ஒரு பிரேக்கெட் வரணுமா? ஆகக்கூடிய கேள்வி விலை செய்ய கேள்வி விலையில சமன்பாடுல பிரேக்கெட் வரணும். அப்ப பிரேக்கெட் வந்தா பொட் மேஸ் ஆர்டர்ல இருந்து வரும். பிரேக்கெட் தானே வரும் ஃபர்ஸ்ட். விளங்கிச்சாமா? திருப்பி சொல்லவா? அதாவது இந்த சமன்பாடு ஒரு திருத்தம் ஒன்று என்ன செய்யணும்? திருத்தம் சொல்றது வந்து சமன்பாடு அதுதான். இந்த பிரேக்கெட் ஒன்று வரும். சரியா? ஆகக்கூடிய கேள்வி விலை செய்ய கேள்வி விலை என்றது பிரேக்கெட்டுக்குள்ள வரும். பிரேக்கெட் வந்து அங்கால சமநிலை தொகையின் கீழ் 10 அதான் சமன்பாடு. எனவே இதை முதல் செய்யணும். பிரேக்கெட்டை செய்யும். பிரேக்கெட்டை செய்யணும்னு சொன்னா அதுக்குள்ள உள்ளதை கழிக்கணும். விளங்குதா? கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கம்மா, அப்பதான் எனக்கு விளங்கும். விளங்கிச்சு சார். ஓகே, தேங்க்யூ. அப்ப ஆகக்கூடிய கேள்வி விலையிலிருந்து கேள்வி விலையை கழிக்கிறோம்ன்றது வந்து பிரேக்கெட்டுக்குள்ள வரணும். சரியா? பிரேக்கெட்டுக்குள்ள வந்து அங்கால சமநிலை தொகை வரும். அதை இப்ப 2ஆல பிரிக்கிறீங்க. அப்ப ஆகக்கூடிய கேள்வி விலை இப்ப 90 65. இப்ப இதுக்கு பிரேக்கெட் போடுங்க. அப்ப முதலாவது இதை செய்யணும். பிரேக்கெட்டை செய்யணும். அவ சரியா கேட்டுக்கலாம். பட் மேத்ஸ் ஆர்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் பிரேக்கெட் தான் வரும். ஆகவே நான் பிரேக்கெட் போடாதபடியா பிள்ளைக்கு வேற ஆன்சர் வந்து இப்ப சரியா இருக்கும் நினைக்கிறேன். 90ல இருந்து 65 நாங்க கழிக்கிறோம். கழிச்ச சொன்னா எங்களுக்கு வார விட வந்து 25. ஆகவே இப்ப பிரேக்கெட் நீங்கிடும். இனி மல்டிபிளிகேஷன். மல்டிபிளிகேஷன் வந்து 50 50 கீழ் 10. எனவே வெட்டி நீங்க என்று சொன்னா 25 25 25 625. ஆன்சர் வந்துச்சா இப்ப?
625 சரியான ஆன்சர் வந்துச்சுதா? ஓ சார், அப்ப இஸ் இட் கிளியர்? லங்கிச்சா? இப்ப சமன்பாடு கண்டிப்பாக அது பிரேக்கெட்டுக்கு போடுங்க. நாங்க வந்து ஒரு ஃப்ளோல செய்கிறபடியா மட்டும்தான் அது வந்து இங்க நான் பிரேக்கெட் போடாம விட்டுட்டேன். பட் ஞாபகம் கண்டிப்பாக அது என்னோட பிள்ளை. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஆகக்கூடிய கேள்வி விலை, சய கேள்வி விலை, அது ரெண்டும் பிரேக்கெட்டுக்கு வரணும். தர சமநிலை தொகையின் கீழ் 2 அதான் சமன்பாடு. சரியா? ஓகே, தட்ஸ் ஆல். ஓகே, ஐ வில் erase it first. ஓகே, நாங்க அடுத்த கேள்வி போவோம். இப்ப நுகர்வோன் மிகை சாதாரணமாக எப்படி காண்பது என்பது தொடர்பான ஒரு ஐடியா ஒன்று உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்படிதான். இப்ப நாங்க இருக்கிற வந்து 15வது கேள்வி. 15வது கேள்வி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இது கூட 4ஆம் பாடம். கிரேட் 12 4th சப்ஜெக்ட். சந்தையில சந்தை வந்து படிச்சுப்பீங்க. இப்ப சாதாரணமாக தனி உரிமை சந்தை, நிறை போட்டி சந்தை என்றெல்லாம் சந்தையினுடைய வகைப்பாடுகள் படித்திருப்பீங்கள். அதே சமயம் கூட்டு தனி உரிமை சந்தை, சிலர் உரிமை சந்தை, நிறை போட்டி சந்தை, தனி உரிமை போட்டி சந்தை என்ற தியரி படிச்சிருப்பீங்க. அதை விட இந்த நீண்ட காலம் குறுங்காலம் என்று சொல்லி தொழிற்பாடுகள் படிச்சிருப்பீங்க. இப்ப நான் இப்ப இந்த 15வது கேள்விக்கு மட்டும் நான் இப்ப பார்ட் பண்ணுக்கு ஏற்ற மாதிரி சொல்றேன். குறுங்காலத்தை தீர்மானிக்கிறது வந்து குறைந்து செல்லும் அளவு திட்ட விளை விதி. அதை வந்து நோட் பண்ணுங்க. குறுங்காலத்தை தீர்மானிக்கிறது வந்து குறைந்து செல்லும் அளவு திட்ட விளை விதி. சாரி, அளவு திட்ட விளை விதியில குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி. குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி. அதே சமயம் நீண்ட காலத்தை தீர்மானிக்கிறது வந்து அளவு திட்ட விளைவு விதி. நீண்ட காலத்தை தீர்மானிக்கிறது என்ன? அளவு திட்ட விளைவு விதி. சரியா? குறைந்து செல்லும் விளைவு விதி. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, வரேன். குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி. அப்ப என்ன விளைவு விதி? குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி. குறுங்காலத்தை வந்து குறுங்காலத்துல இருக்கிற தொழிற்பாடு வந்து குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடு. அப்ப இதனை தீர்மானிக்கிறது வந்து குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி. நீண்ட காலத்து தீர்மானிக்கிறது வந்து அளவு திட்ட விளைவு விதி. அப்ப நீங்க படிக்கணும் 4ஆம் பாடம். குறைந்து செல்லும் விளைவு விதி என்றா என்ன? குறுங்கால உற்பத்தி தொழிற்பாடு என்றா என்ன? குறுங்காலம் என்றா என்ன? நீண்ட காலம் என்றா என்ன? நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடு என்பது என்ன? நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடு தீர்மானிக்கிற காரணம் என்ன? இதெல்லாம் பார்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. என்னன்னு சொன்னா, இது வந்து நான் இன்னொரு சந்தர்ப்பத்துல வந்து பார்ட் 2ல வரைக்கும் இதுக்கான வரைவிலக்கணங்களை சொல்லு. இங்க இப்ப பார்ட் 1 எப்படி அணுகலாம் என்றதுக்கான, அல்லது எப்படி அப்ரோச் பண்ணிலும் என்றதுக்கான ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் சொல்லு. அப்ப குறைந்து செல்லும் எல்லை விளைவு விதி என்று சொல்லுவார். குறுங்காலத்தை தீர்மானிக்கும். நீண்ட காலத்தை தீர்மானிக்கிறது வந்து இந்த அளவு திட்ட விளைவு விதி. அப்ப உங்களை கேட்டது கேள்வி வந்து அளவு திட்ட விளைவு விதியோடு சம்பந்தப்பட்டது. அளவு திட்ட விளைவு விதியோடு சம்பந்தப்பட்டது என்ற அடிப்படையில பாருங்க, அளவு திட்ட விளைவு விதிக்கு நாங்கள் இப்படி ஒரு அகன்ற ஜூ வடிவமாக ஒரு கிராஃப் ஒன்று இருக்கு. நீங்க படிச்சிருப்பீங்க நம்புறேன். அளவு திட்ட வளைவு விதி அகன்ற ஜூ வடிவமா இருக்கும். இதை 3ஆ பிரிக்கிறோம். 1 2, இப்போதைக்கு நோட் பண்ணுங்க. 1 2 3. நீண்ட காலத்தை தீர்மானிக்கிறது அளவு திட்ட விளைவு விதி. அதை முதலாவது நோட் பண்ணுங்க. அந்த அளவு திட்ட விளைவு விதியை நாங்க 3ஆ பிரிக்கிறோம். அகன்ற அதற்குரிய கிராஃப் எப்படி இருக்கும் என்றால் அகன்ற ஜூ வடிவமாக இருக்கும். எப்படி இருக்கும்? அகன்ற ஜூ வடிவ கிராஃபாக இருக்கும். இதை 3 நிலைகளாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து இன்னும் படிக்கல சார், இது ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு அறிவுக்கு ஏற்ற மாதிரி சின்னனா நோட் பண்ணுங்கம்மா. அதாவது இப்போதைக்கு இதுல விளங்குற விஷயத்தை மட்டும் நோட் பண்ணுங்க. பள்ளிக்கூடத்துல படிக்கிற சந்தர்ப்பங்கள் வரைக்கும் பார்த்துக்கொள்ளு. அந்த நானும் என்னுடைய இன்னொரு சந்தர்ப்பத்தை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? அப்ப அளவு திட்ட விளை விதி என்றது நீண்ட காலத்தை தீர்மானிக்கும். இது 3 ஸ்டெப்ஸா பார்க்கிறோம். ஒன்று வந்து அதிகரிக்கும் அளவு திட்ட விளை விதி. முதலாவது விடயத்தை நாங்க சொல்லுவோம் அதிகரிக்கும் அளவு திட்ட விளை விதி. அப்ப முதலாவதுன்றது வந்து அதிகரிக்கும் அளவு திட்ட விளை விதி. இரண்டாவது வந்து மாறா அளவு திட்ட விளைவு விதி. மூன்றாவது வந்து குறைந்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி. அளவு திட்ட விளைவு விதி. அளவு திட்ட கிடக்குது. அளவு திட்ட விளைவு விதி. சரியா? அளவு திட்ட விளைவு விதி. ஓகே.
அளவு திட்ட விலை விதி 3 வகைப்படும். என்னன்னு சொன்னா, ஒன்று வந்து அதிகரிக்கும் அளவு திட்ட விலை விதி, இரண்டாவது மாறா அளவு திட்ட விலை விதி, மூன்றாவது குறைந்து செல்லும் அளவு திட்ட விலை விதி. உங்களை கேட்டது வந்து அதிகரிக்கும் அளவு திட்ட விலை விதி என்றா என்ன, அதை மட்டும் நோட் பண்ணுங்க. அதிகரிக்கும் அளவு திட்ட விலை விதி என்பது உள்ளீட்டு அதிகரிப்பு வீதம் எப்பொழுதுமே வெளியீட்டு அதிகரிப்பு வீதத்தை விட சின்னனா இருக்கு. சரியா, இதை நோட் பண்ணுங்க. உள்ளீட்டு அதிகரிப்பு வீதம், வெளியீட்டு அதிகரிப்பு வீதம், உள்ளீட்டு அதிகரிப்பு வீதம் எப்பொழுதுமே வெளியீட்டு அதிகரிப்பு வீதத்தோட சின்னனா இருக்கும்னா வெளியீட்டு அதிகரிப்பு வீதம் வந்து பெரிசாக இருக்கும். இதை சொல்லுவார்கள் அதிகரிக்கும் அளவு திட்ட விளைவு விதி. என்னன்னு சொல்லுவார்கள்? அதிகரிக்கும் அளவு திட்ட விளைவு விதி. இந்த முதலாவது ஸ்டெப், முதலாவது படம் இருக்கு தானே, 3ஆ பிரிச்சிருக்கிறேன். அந்த முதலாவது படம் வந்து அதிகரிக்கும் அளவு திட்ட விளைவு விதி. அங்க உள்ளீட்டு அதிகரிப்பு வீதம் வெளியீட்டு அதிகரிப்பு வீதத்தை விட சின்ன சொன்னா வெளியீட்டு அதிகரிப்பு வீதம் வந்து பெரிசாக இருக்கு. இதுதான் அதிகரிக்கும் அளவு திட்ட விளைவு விதியை குறிக்கும். சரியா, இது முதலாவது படம். முதலாவது. இரண்டாவது என்னண்டா, உள்ளீட்டு அதிகரிப்பு வீதமும் வெளியீட்டு அதிகரிப்பு வீதமும் சமனாக இருக்கும். இதுதான் இரண்டாவது படம். இரண்டாவது படம் என்ன சொல்லுதுன்னா, உள்ளீட்டு அதிகரிப்பு வீதமும் வெளியீட்டு அதிகரிப்பு வீதமும் சமன். இதை சொல்லுவார்கள் மாறா அளவு திட்ட விளைவு விதி என்று சொல்லுவார்கள். மாறா அளவு திட்ட விளைவு விதி. சரியா, ஓகே. மூன்றாவது என்னண்டா, குறைந்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி என்றா எப்படி இருக்கும் என்று சொன்னால், அதை நான் இங்கால எழுதுகிறேன். குறைந்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி என்றது வந்து உள்ளீட்டு அதிகரிப்பு வீதம் வெளியீட்டு அதிகரிப்பு வீதம் ரெண்டையும் தொடர்படுத்தி தான் சொல்லணும். உள்ளீட்டு அதிகரிப்பு வீதம் வந்து பெரிசாக இருக்கு. வெளியீட்டு அதிகரிப்பு வீதத்தோட ஒப்பிடைக்கின்ற உள்ளீட்டு அதிகரிப்பு வீதம் பெரிதாக இருக்கும். இதை சொல்லுவார்கள் குறைந்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி. சரியா, குறைந்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி. அதாவது உள்ளீட்டு அதிகரிப்பு வீதம் வெளியீட்டு அதிகரிப்பு வீதத்தோடு ஒப்பிடுகின்ற போது பெரிதாக இருக்கும். இதுதான் குறைந்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி. முதலாவது படம் என்ன சொல்லுது? அதிகரிக்கும் அளவு திட்ட விளைவு விதி. அப்ப அதிகரிக்கும் அளவு திட்ட விளைவு விதி என்றா என்ன? உள்ளீட்டு அதிகரிப்பு வீதம் வெளியீட்டு அதிகரிப்பு வீதத்தோடு ஒப்பிடிக்க சின்ன, அதாவது வெளியீட்டு அதிகரிப்பு வீதம் பெரிதாக இருக்கும். மாறா அளவு திட்ட விளைவு விதி என்பது இந்த இரண்டாவது படம். இங்க என்ன நடக்கும் என்று சொன்னா, உள்ளீட்டு அதிகரிப்பு வீதமும் வெளியீட்டு அதிகரிப்பு வீதமும் சமனா இருக்கு. மூன்றாவது என்னதா, குறைவடைந்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி. இங்கே என்ன செய்யும் என்று சொன்னா, உள்ளீட்டு அதிகரிப்பு வீதம் வெளியீட்டு அதிகரிப்பு வீதத்தை விட என்னவாக இருக்கும்? பெரிதாக இருக்கும். அதான் இங்க இதில் எழுதியிருக்கிறார் மூன்றாவது படம். இது மூன்றாவதுக்கான விடயம். உள்ளீட்டு அதிகரிப்பு வீதம் வெளியீட்டு அதிகரிப்பு வீதத்தை விட பெரிதாக இருக்கும். இவ்வளவு நோட் பண்ணிட்டீங்களா? திருப்பி எதுவும் சொல்லணுமா? கொஞ்சம் சொல்லுங்களேன். இவ்வளவு தெரிஞ்சா இந்த கேள்விக்கு விட எழுதுறா. நோட் பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் சொல்லுங்களேன். எஸ், ஏதாவது டவுட் இருக்குதா? இதுல திருப்பி சொல்லணும்னா சொல்லுங்க, நான் கேள்விக்கு போலாம். இது சிம்பிள் தியரியா? நீண்ட காலம், இப்ப நான் திருப்பி ஒரு விஷயத்தை சொல்றேன், கொஞ்சம் மைண்ட்ல ஏத்திக்கொள்ளுங்க. நீண்ட காலம் என்று சொல்றது வந்து அளவு திட்ட விலை விதியினால தீர்மானிக்கப்படும். நீண்ட கால உற்பத்தி தொழிற்பாடு காலம். அந்த அதாவது நீங்க 4ஆம் பாடத்துல படிப்பீங்க, கிரேட் 2 தான் இருக்குது. நீங்க என்ன படிக்கல, 13ஆம் ஆண்டு படிச்சிருப்பினும் அந்த அடிப்படையில சொல்றேன். அளவு திட்ட விலை விதி என்பது வந்து நீண்ட காலத்தை தீர்மானிக்கிறோம். இந்த அளவு திட்ட விலை விதிகள் பெரிய ஒரு ஜூ வடிவத்தில் காட்டுறோம், அகன்ற ஜூ வடிவத்தால காட்டுறோம். இதை 3ஆ பிரிக்கிறோம். அப்ப இது முதலாவது படம், இது முதலாவது, இது இரண்டாவது, இது மூன்றாவது. முதலாவது வந்து அதிகரிக்கிறது. இது இந்த முதலாவது கட்டம் வந்து அதிகரிக்கிற கட்டம். இது வந்து மாறாதது. இது வந்து குறைவடைந்து செல்லும். அப்ப அதிகரிக்கும் அளவு திட்ட விளைவு விதி என்று சொன்னா, உள்ளீட்டு அதிகரிப்பு வீதம் வெளியீட்டு அதிகரிப்பு வீதத்தை விட பெரிசாக இருக்கும். சாரி, வெளியீட்டு அதிகரிப்பு வீதத்தை விட சின்னனாக இருக்கும். நான் வேறு ஒரு பேணியால உங்களை மார்க் பண்ணி ஆல்ரெடி எழுதிட்டீங்க. நான் சும்மா திருப்பி ஒரு ஞாபகப்படுத்தல். முதலாவது படம் எப்படி இருக்கு? முதலாவது என்ன நடக்கும் என்று சொன்னா, உள்ளீட்டு ஊனான்றது உள்ளீட்டு அதிகரிப்பு வீதம், வேனான்றது வெளியீட்டு அதிகரிப்பு வீதம். ஆகவே இங்க வெளியீட்டு அதிகரிப்பு வீதம் பெரிசாக இருக்கும். இதுதான் அதிகரிக்கும் அளவு திட்ட விளைவு விதி. இரண்டாவது என்ன சொல்லுதுண்டா, உள்ளீட்டு அதிகரிப்பு வீதமும் வெளியீட்டு அதிகரிப்பு வீதமும் சமன், இது மாறாது. மூன்றாவது என்ன சொல்லுதுண்டா, பெரிசாக இருக்கும். இது குறைவடைந்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி. ஓகேயா? இதுதான் விஷயம். இது கொண்ட கிரேட் 12 ஹைட்ல இருக்குதுன்னு நினைக்கிறேன். அநேகமாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 15வது கேள்வி உங்களோட கிரேட்
டுவெல் ஹைட்டின் 159வது பக்கத்துல சரியான முறையில படம் போட்டிருக்கின்றார். போய் பாருங்க, நோட் பண்ணுங்க பக்கத்தை. கிரேட் 12 ஹைட்டின் 159வது பக்கம். கிளாஸ் முடிய சொல்லுங்க. உங்களோட ஹைட் இல்லைன்னா நான் அதை குரூப்ல போட்டு வரேன், கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஹைநூல்லையும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? ஓகே. இப்ப இந்த கேள்விக்கு விடைய பார்ப்போம். கூடிச்செல்லும் அளவு திட்ட விலை விதியானது ஒரு தொழில்நுட்ப பண்பினை வெளிப்படுத்துவதுடன் அதன் கீழ் நிறுவனத்தின் வெளியீடு அதிகரிக்கும் சதவீதம். சொல்லுங்க பாப்போம். வெளியீடு அதிகரிக்கிற சதவீதம் உள்ளீடு அதிகரிக்கிற சதவீதத்தோடு என்னவா இருக்கும்? பெருசா இருக்குமா சின்னனா இருக்குமா? கூடி செல்றதுன்றது மறுபேர் அதிகரித்து செல்றது. அதிகரித்து செல்றது கூடி செல்றலாம் ஒன்றுதான். ஓகே, சொல்லுங்க. வெளியீட்டு அதிகரிப்பு வீதம் உள்ளீட்டு அதிகரிப்பு வீதத்தோட ஒப்படைக்க எப்படி இருக்கு? பெரிதா இருக்குமா சின்னனா இருக்கும்? எங்க பெருசு வரும் எங்க சின்னன் வரும்? அல்லது இப்படி சொல்லுங்க. உள்ளீட்டு அதிகரிப்பு வீதத்துக்கு பெருசு வருமா வெளியீட்டு அதிகரிப்பு வீதத்துக்கு பெருசு வருமா? அதை நான் போட்டு காட்டுறேன், உங்களுக்கு சிம்பிளா உங்களை நான் கேட்கிறேன். இது எது சரி? முதலாவது ரெண்டாவது? வெளியீட்டு அதிகரிப்பு வீதம் பெருசா இருக்குமா உள்ளீட்டு அதிகரிப்பு வீதம் பெருசா இருக்குமா தான் கேட்டது. அந்த அடிப்படையில நான் 2 விடையை போட்டிருக்கிறேன். முதலாவது இது, ரெண்டாவது இது. இதுல எது வேறு மட்டும் சொல்லுங்க. கேள்வி உங்களை இலகுவாக வடி எடுக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறேன். இது முதலாவது விட வரும். கேட்ட கேள்விக்கு அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விலை விதி இது சரி. ஏதாம்மா சரி? நோட்ஸ் எழுதியிருக்கீங்க பாருங்க. இப்ப ஒன்றா ரெண்டா? இதா இதா? இத ஒன்றாண்டு போடுறேனே, இது ரெண்டாண்டு போடுறேனே. எது? அதாவது உள்ளீட்டு அதிகரிப்பு வீதமும் வெளியீட்டு அதிகரிப்பு தொடர்பைத்தானே அளவு திட்ட விலை விதி சொல்லுது. கேட்ட கேள்வி என்ன? வெளியீடு அதிகரிக்கும் சதவீதம் என்றது வெளியீட்டு அதிகரிப்பு வீதம். அப்ப ஒரு அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விலை அங்க வெளியீடு அதிகரிக்கிற சதவீதம் உள்ளீடு அதிகரிக்கும் சதவீதத்துடைய பெருசா இருக்குமா சின்ன இருக்கும்? அதையா சொல்லுங்க. இருக்கீங்களா? இஸ் are you there? விளங்காடி சொல்லுங்க. சரி, எனக்கு இந்த லெசன் விளங்க இல்ல. ஓகே ஓகே. அப்ப இப்ப நான் சொன்ன விஷயத்தை நோட் பண்ணீங்களா? அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நான் சொன்ன விஷயத்தை நோட் பண்ணீங்களா? முதல், அதாவது அளவு திட்ட விலை விதி ஒரு படத்தை கீறி அதை 3ஆ பிரிச்சு அதுக்குரிய சின்ன சின்ன விளக்கங்கள் என்னமே அதை நோட் பண்ணீங்களா? நோட் பண்ணலையா? சரி, ஓகே ஓகே. நான் அந்த நோட்ஸை வந்து உங்களுக்கு அனுப்பி விடுறேன். பிறகு நீங்க கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. ஓகே, மத்த பிள்ளையர் பாருங்க. நீங்க ரெக்கார்டிங் பார்க்கறவங்க விளங்கும். எப்பொழுதுமே நிறுவனத்தின் வெளியீட்டு அதிகரிக்கிற சதவீதம் உள்ளீடு அதிகரிக்கிற சதவீதத்தை விட கண்டிப்பாக பெரிதாக அமையும். பெரிதாக அமையும் என்று சொன்னா விஞ்சியதாக அமையும். சரியா? விஞ்சியது என்ற சொல் பதம் எல்லாம் எக்ஸாம்பிள் பயன்படுத்துவான். ஆகவே விஞ்சியதுன்றது பெரிதாக அமையும். பெரிதாக அமைந்தால்தான் அது கூடி செல்றது அல்லது அதிகரித்து செல்லும் அளவு திட்ட விளைவு விதி. கிளியரா? கூடி செல்ற அல்லது அதிகரித்து செல்ற அளவு திட்ட விளைவு விதி. எனவே நிறுவனத்தின் உள்ளீடுகளை அதிகரிக்கும் சதவீதத்தை விஞ்சியதாக இருக்கும். எனவே உள்ளீட்டு அதிகரிக்கும் சதவீதம் என்பது உள்ளீட்டு அதிகரிப்பு வீதம் வெளியீடு அதிகரிப்பு வீதம். இதுல வெளியீடு அதிகரிக்கிற சதவீதம் வந்து உள்ளீடு அதிகரிக்கிற சதவீதத்தை விட விஞ்சியதண்டா பெரிதாக இருக்கும். அதுதான் உங்களுக்குரிய கூடி செல்லும் அளவு திட்ட விளைவிதி. சரியா? கூடி செல்லும் அளவு திட்ட விளைவிதி. இப்படி ஒரு கிராஃப் இருந்தது சொன்னா இந்த முதலாவது கட்டம் தான் கூடி செல்லும் அளவு திட்ட விளைவிதியை குறிக்கும். இதை பத்தி நான் உங்களுக்கு முன்னுக்கும் சொல்லிக்கிட்டேன். இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து முதலாவது கிரேட் 12 பிள்ளைகள் அவையைத்தான் படிப்பினம். படிக்க அது இன்னும் தெளிவாக உங்களுக்கு விளங்கும். சரியா? இதுதான் 15வது கேள்வி. ஐ திங்க் இதோட நாங்க இந்தியா கிளாஸ முடிச்சுக்கொள்வோம். ஏன்னா டைம் ஆகிட்டு தானே. ஏதாவது டவுட் இருக்குதா? என்ன கொஞ்சம் கேளுங்களேன். நிறைய விஷயம் சொல்லிக்கிறேன். பரவாயில்ல, நாங்க பார்ட் பண்ண படிக்க நிறைய விஷயங்களை பார்த்து கொண்டு போவோம். ஏதாவது நான் உங்களுக்கு செய்ய வேணும், ஹெல்ப் செய்யணும் அப்படி எதனா கொஞ்சம் மெசேஜ்ல தாங்க. இதுல சொன்னாலும் சரி, ஒரு இன்ஷால்லா கிளாஸ் முடிய நீங்க வாட்ஸ்அப்ல வந்து எனக்கு பிரைவேட்டா மெசேஜ் போட்டாலும் சரி, ஒரு நீங்க எக்கனாமிக் பெய்ட் என்ற குரூப்ல வந்து மெசேஜ் பண்ணினாலும் சரி. என்ன மாதிரின்னு சொல்லுங்க. எனி ஹெல்ப் தேவைன்னா சொல்லுங்க. ஏதாவது விளங்காட்டி சொல்லுங்க. அதை விட உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ்கள் தேவைன்னா அதுகளையும் சொல்லுங்க.
அல்லது எங்களுடைய படிப்பிக்கின்ற விதத்தில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றாலும் தயவு செய்து தயங்காமல் சொல்ல முடியும். ஏன்னா அது எங்களை மேலும் வளப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வழியாகத்தான் நாங்க அதை பார்க்கிறோம். சரியா? கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகேன்னு சொன்னா கிளாஸ் முடிச்சு கொண்டேன். இன்றைக்கு படிச்சது எப்படி சாட்டிஸ்ஃபையா, திருப்திகரமாக அமைந்ததா? உங்களுடைய கருத்துக்களைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். லாஸ்ட் கொஸ்டினுக்கான நோட்ஸை சென்ட் பண்ண ஏழுமா சார்? ஓகே ஷுவர். இப்ப நான் உங்களுக்கு 12 ஹைட்டை நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். கிரேட் 12 பிள்ளைதான் இதுல கேட்டபடியா அவங்களுக்கு நான் 12 ஹைட்டை குரூப்ல செட் பண்றேன். அதை விட வேற ஏதும் நோட்ஸ் தேவைன்னு சொன்னா என்ன பிரைவேட்டாக கேட்டுக்கொள்ளையிலும் ஆர்எல்ஸ் நீங்க குரூப்பையும் யூஸ் பண்ணிக்கொண்டே இயலும். ஓகே நான் சென்ட் பண்றேன் ஷுவர். லாஸ்ட் கொஸ்டினுக்கான நோட்ஸை சென்ட் பண்ண இயலுமா? ஷுவர், கண்டிப்பா சென்ட் பண்ண. அட்லீஸ்ட் இன்னைக்கு கிளாஸ் முடிய சென்ட் பண்ணுவேன். அப்படி சென்ட் பண்ண நான் மறந்துட்டேன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று குரூப்ல சரி அல்லது பிரைவேட் என்னுடைய நம்பர் செல்ட நம்பர் இருக்கும் தானே, அங்கிட்ட ஒரு மெசேஜ் ஒன்று தந்து கொள்ள இயலும். சரியா? ஓகே. எனி டவுட்ஸ்? வேற ஏதாச்சும் கிளாரிஃபை பண்ணணுமா? படிப்பிச்சது விளங்கிச்சுதா? நிறைய விஷயம் மைண்ட்ல எடுத்துக்கொண்டீங்களா? அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. படிப்பிக்கிற டோன் விளங்குதா? ஏதாவது தமிழ்ல ஏதாவது பேசுறது விளங்குன்னு சொன்னா அதை கொஞ்சம் சொல்லுங்க. ஏதாவது மாத்திக்கொள்ளணும் சொல்லுங்க தயவு செய்து. இல்லைன்னு சொன்னா shall we wind up the class? மெசேஜ் கொடுத்தாங்களே, everything fine? Thank you for your class. Clear எல்லாம் விளங்கிச்சு. Okay, thank you so much. Okay, that's all for today. Inshallah, we'll see you on next class. Okay, you can leave now. Thank you.